Hello everyone, I am Rishwana. Welcome back to my channel TNSET Mathematics. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சைக்ளிக் குரூப்ஸ். ஆல்ரெடி சைக்ளிக் குரூப்ல பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இது. பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோட டாப்லயும் தரேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். u of n வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்குன்னு பார்ப்போம். இப்போ u of 2 வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும்னா z1க்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். z1 என்ன இதோட ஆர்டர் வந்து 1 இருக்கும். ஆர்டர் 1 இருந்துச்சுன்னா அந்த குரூப் என்னன்னா ஐடென்டிட்டி மட்டும் தான் அந்த குரூப்ல இருக்கும். அதுதான் இங்க செட் ஆஃப் 0 மட்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் u of 4 வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும்னா z2க்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். அதே வந்து ஜெனரலா பார்த்தோம்னா u of 2 power n வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும்னா இதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். for n வந்து greater than or equal to 3. நெக்ஸ்ட் வந்து u of p power n வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும்னா ஐசோமார்பிக் டு z of phi of p power n. phi of p power n ஓட ஃபார்முலா என்ன? p power n minus p power n minus 1. அந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் இங்க அப்ளை பண்ணிருக்கோம். அப்ப u of p power n எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும்னா z p power n minus p power n minus 1க்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். வேற pங்கிறது என்னன்னா ஆட் பிரைம். நெக்ஸ்ட் u of m into n வந்து இந்த மாதிரி எப்ப ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? ஆல்ரெடி நம்ம பார்த்தா அதேதான். gcd of m, n ஓட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்மளால ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். அதே வந்து ஜெனரலைசேஷன்ல u of n1 n2 and so on nk இந்த மாதிரி இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறதுக்கு எப்ப ஐசோமார்பிக்கா இருக்கும்னா ஒரு பேரும் நமக்கு எப்படி இருக்கும்னா gcd வந்து வேல்யூ வந்து 1 இருக்கணும். அதாவது n1 n2 and so on nk எல்லாம் என்ன எப்படி இருக்கும்னா pairwise co-prime இருக்கும். இந்த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப u of 10 u of 8 ஐசோமார்பிக்கா இல்லைன்னு செக் பண்ணலாம். இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஐசோமார்பிக்கா இருந்தா இதோட ஆர்டரும் ஃபர்ஸ்ட் சேமா இருக்கணும். இதுவும் சைக்ளிக்னா நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஐசோமார்பிக்னு சொல்லலாம். சப்போஸ் இதுவும் அபிலியனா இருந்துச்சுன்னா அப்ப எக்ஸ்ட்ராவா கண்டிஷன் செக் பண்ணுவோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்க்கலாம். இப்ப ஆர்டர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆல்ரெடி என்ன ஃபார்முலா பார்த்தோம்? u of n ஓட வந்து ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? phi of n க்கு ஆயிலர் 5 ஃபங்க்ஷன் பார்த்தோம்ல, phi of n க்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப நான் இங்க செக் பண்றேன், ஆர்டர் செக் பண்றேன். u of 10 க்கு ஃபர்ஸ்ட் செக் பண்றேன். இதோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா அப்ப phi of 10 க்கு ஈக்குவலா இருக்கும். இது வந்து காம்போசிட் நம்பரா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம்? பிரைம் ஃபேக்டர்ஸ்ல எழுதுவோமா? அப்ப வந்து இது வந்து 2 into 5 ன்னு எழுதலாம். gcd of 2,5 பாருங்க, அதோட வேல்யூ 1ங்கிறதுனால இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். இங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்றேன்னா phi of p ஓட ஃபார்முலா யூஸ் பண்றேன். அப்ப அதை யூஸ் பண்ணா என்ன வரும்? 2 minus 1 வரும். நெக்ஸ்ட் 5 minus 1 வரும். இப்ப இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 4. அப்ப வந்து ஆன்சர் வந்து 4 வரும். அப்ப u of 10 ஓட வந்து ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் u of 8 ஓட ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன வரும்? இது வந்து phi of 8க்கு ஈக்குவலா இருக்கும். 8ங்கிறது என்னது? ஒரு காம்போசிட் நம்பர். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? பிரைம் ஃபேக்டர்ஸ்ல எழுதுவோமா? அப்ப phi of 2 cube ன்னு எழுதிக்கலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? phi of p power n இருக்குல்ல, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 2 cube minus 2 3 minus 1 இந்த மாதிரி வருமா? இதோட வேல்யூ 8, இதோட வேல்யூ 2 ஸ்கொயர்னு வரும். அப்ப 4, 8 minus 4 அப்ப 4ன்னு வந்துடும். அப்ப இதோட ஆர்டரும் சரி, இதோட ஆர்டரும் சரி ஃபர்ஸ்ட் சேமா இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் ஐசோமார்பிக் பார்க்கலாம். இதுவும் சைக்ளிக்கா இல்லையான்னு பார்ப்போம். இது வந்து சைக்ளிக்கா இருக்கிறதுக்கு கண்டிஷன் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? n வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கணும்? 1 அப்படி இல்லைன்னா 2 இல்ல 4 இல்ல p power m இல்ல 2 into p power m. இந்த ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அது சைக்ளிக்கா இருக்கும். இந்த ஃபார்ம்ல இல்லைன்னா அது சைக்ளிக்கா இருக்காது. இப்ப 10 செக் பண்ணுங்க. 10 வந்து என்னன்னு எழுதலாம்? 2 into 5ன்னு எழுதலாம். 2 into 5னா இந்த கேஸ் வந்து வந்துருது. அப்ப u of 10 வந்து என்னது? சைக்ளிக் குரூப். நெக்ஸ்ட் வந்து u of 8 வந்து சைக்ளிக்கா இல்லையான்னு செக் பண்ணுவோம். இங்க வந்து என்னவா இருக்கு? 2 கியூப்னு இருக்கு. 2 கியூப் இந்த இதுல இருக்கா? என்னங்கிற ஃபார்ம்ல இருக்குதா? இல்ல. அப்ப இது வந்து என்னன்னா நான் சைக்ளிக் குரூப். இது வந்து நான் சைக்ளிக் அபிலியன் குரூப். u of n வந்து ஆல்வேஸ் அபிலியன், ஆனா நான் சைக்ளிக் u of 8 இந்த கேஸ்ல. இது வந்து சைக்ளிக், இது வந்து நான் சைக்ளிக். நான் எப்படி ஐசோமார்பிக் வரும்? இங்க வந்து நாட் ஐசோமார்பிக் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப u of 12 u of 8 ஐசோமார்பிக்கா இல்லைன்னு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஆர்டர் பாத்துக்கிறேன். ஆர்டருக்கான ஃபார்முலா என்ன? u of n ஓட ஆர்டர் ஃபார்முலா phi of n க்கு ஈக்குவலா இருக்கும். u of 12 ஃபைண்ட் அவுட் பண்றேன். அப்ப u of 12 க்கு ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா phi of 12 க்கு ஈக்குவலா இருக்கும். 12ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர்ங்கிறதுனால பிரைம் ஃபேக்டர்ஸ்ல எழுதணும். எப்படி எழுதலாம்? 4 into 3 ன்னு எழுதலாமா? 4 into 3 னா 2 square into 3 ன்னு எழுதுவோம். இப்ப செக் பண்ணுங்க. 4ம் 3யோட gcd வேல்யூ பாருங்க. gcd வேல்யூ 1 இருக்கிறதுனால நம்மளால ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். அப்ப phi of 2 square into phi of 3 ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்ப இதுக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணா என்ன வரும்? 2 square minus 2 power 2 minus 1 ன்னு வரும். இதோட வேல்யூ என்னது? 3 minus 1 ன்னு வரும். அப்ப இதோட வேல்யூ 4 minus 2 2ன்னு வரும். இது இங்க 2 வரும். அப்ப 4 வரும். நம்ம இப்பதான் பார்த்தோம் u of 8க்கும் ஆர்டர் வந்து 4 வரும். ரெண்டுத்தோட ஆர்டரும்
சேமா இருக்கு. நெக்ஸ்ட் இது சைக்கிளிக்கா நான் செக் பண்றேன். சைக்கிளிக்கா செக் பண்றதுக்கு இது வந்து என்னோட ஃபார்ம் வந்து எப்படி இருக்கணும், 1 இல்ல 2 இல்ல 4 இல்ல p பவர் m into 2 into p பவர் m, இதுல ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இருக்கணும். வேற pங்கிறது என்னன்னா ஆட் பிரைம், mங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர். இப்ப செக் பண்ணுங்க 12 வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கு, 2 ஸ்கொயர் இன்டூ 3 இருக்கு. நமக்கு வந்து 2 இன்டூ p பவர் m தான் தெரியும், 2 ஸ்கொயர் இன்டூ 3 இருக்கு. அப்ப இந்த கேஸ் இது வந்து நான் சைக்கிளிக். ஆல்ரெடி இப்பதான் பார்த்தோம் u of a2 நான் சைக்கிளிக்னு பார்த்தோம். இது ரெண்டும் சைக்கிளிக்கா இருந்தா நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம் இது வந்து ரெண்டும் ஐசோமார்பிக்னு. இது சைக்கிளிக் ரெண்டுமே கிடையாது. அப்ப வந்து நம்மளால ஷூரா சொல்ல முடியாது. இதுவும் அபிலியனு, இதுவும் அபிலியனா இருக்கு. அப்ப நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஐசோமார்பிக் பார்த்தோம்ல, இங்க பார்த்தோம்ல, இந்த இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? அப்ப u of 2 power n வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும்னா z2 ப்ராடக்ட் z2 power n minus 2. இந்த இதுல நம்ம அப்படியே இது 2 கியூபா, அதனால இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அப்ப யூஸ் பண்ணா என்ன வரும், u of 2 கியூப் வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும், z2 ப்ராடக்ட் z2 பவர், இங்க வந்து n இருக்கிறதுனால n, நம்ம சம்ல இங்க 3 இருக்கு. அப்ப 3 minus 2. அப்ப இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், z2 கிராஸ் z2 பவர்ல 3 minus 2 இருந்தா வேல்யூ 1, அப்ப 2. அப்ப இதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து u of 12 பார்ப்போம். u of m into n வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும், u of m ப்ராடக்ட் u of n க்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். எப்ப கண்டிஷன் என்ன, gcd of m, n ஓட வேல்யூ 1 இருக்கும் போது. நம்ம சம்ல u of 2 ஸ்கொயர் இன்டூ 3 இருக்கு. இங்க வந்து 4, இது வந்து 3, இது ரெண்டுத்தோட ஜிசிடி வேல்யூ 1க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து ஐசோமார்பிக் டு u of 2 ஸ்கொயர் ப்ராடக்ட் u of 3 ன்னு சொல்லலாமா? நெக்ஸ்ட் இது எந்த ஃபார்ம்ல இருக்கு, u of 4 ன்னு இருக்கு. ஓகேவா? u of 4 க்கு ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம், u of 4 வந்து ஐசோமார்பிக் டு z2 ன்னு பார்த்தோம்ல, இதை எடுத்துக்க போறோம். அதே மாதிரி p பவர் என்ன இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மேட் இருக்குல்ல, இதை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். அப்ப நம்ம சம்ல என்ன வரும்னு பார்ப்போம். ஓகே, நம்ம சம்ம பொறுத்த அளவுக்கு u of 4 வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும், z2 க்கு ஐசோமார்பிக்கா இருக்கும். ப்ராடக்ட் இது வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும்னா z5 of p க்கு வந்து ஐசோமார்பிக்கா இருக்கும். 5 of p னா இங்க 5 of 3 ன்னு வரும். 3ங்கும் போது என்னதுன்னா 3 minus 1 2 வரும். அப்ப இங்க எரேஸ் பண்ணிட்டு டைரக்டா 2 ன்னு எழுதிக்கிறேன். அப்ப பாருங்க, இது வந்து எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கு, z2 ப்ராடக்ட் z2 க்கு ஐசோமார்பிக்கா இருக்கு. இது எதுக்கு ஐசோமார்பிக் இருக்கு, சேம் அதே z2 ப்ராடக்ட் z2 க்கு ஐசோமார்பிக்கா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லிடலாம், இது ரெண்டும் ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்லிடலாம். இது வந்து இந்த கேஸ் இது வந்து ட்ரூவா இருக்கு. ஆர்டர் ஆஃப் an எலமெண்ட். இப்ப ஒரு சைக்கிளிக் குரூப் இருக்கு, அதோட ஆர்டர் வந்து இன்ஃபைனைட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இதோக்கு வந்து ஐடென்டிட்டிக்கு மட்டும்தான் ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 1க்கு ஈக்குவலா இருக்கும். ரிமைனிங் எலமெண்ட்ஸ்க்குலாம் ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இன்ஃபைனைட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சைக்கிளிக் குரூப், ஒரு ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் எடுத்துக்கிறேன். அதோட ஆர்டர் வந்து என்ன இருந்துச்சுன்னா தென் ஆர்டர் ஆஃப் a பவர் k. இதோட ஃபார்முலா என்னன்னா n டிவைட் பை gcd of k, n. nங்கிறது g யோட ஆர்டர், அதாவது a ஓட ஆர்டரும் சரி g யோட ஆர்டரும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், சைக்கிளிக் குரூப்பா இருக்கிறதுனால n க்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் a பவர் k ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதுக்கு ஃபார்முலா என்னன்னா n டிவைட் பை gcd of k, n. nங்கிறது இங்க இருக்கிற n, அது மாதிரி kங்கிறது இங்க இருக்க k. அதுவே ஆர்டர் ஆஃப் an எலமெண்ட் k இன் zn பொறுத்தளவுக்கு அதுக்கு வந்து ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எப்படி ஆர்டர் ஃபைண்ட் பண்ணலாம்னா n டிவைட் பை gcd of k, n. அதே சேம் ஃபார்முலா தான். இங்க வந்து நம்ம வந்து என்ன இங்க இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா இங்க ஆர்டர் ஆஃப் a பவர் k ன்னு எழுதி இருக்கும். ஏங்கிறது நமக்கு என்ன ஜெனரேட்டர், இங்க நம்ம ஜெனரேட்டர் 1ங்கிறதுனால 1 பவர் k னா என்ன அர்த்தம், 1 வந்து k டைம்ஸ் ஆட் பண்றோம். அப்ப k into 1 வரும், அதனால k. இதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஆனா ஃபார்முலா சேம் ஃபார்முலா தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப in a group G if a is an element of order 30 then order of a power 18 என்னன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க, a ஓட ஆர்டர் வந்து 30 க்கு ஈக்குவலா இருக்கு, a பவர் 18 ஓட ஆர்டர் என்னன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இங்க நம்ம ஃபார்முலா பார்த்தோம்ல, இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முலா என்னது, a பவர் k ஓட வேல்யூ ஆர்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், n டிவைட் பை gcd of n, k க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போறோம். அப்ப யூஸ் பண்ணோம்னா என்ன வரும், நம்ம சம்ல ஆர்டர் ஆஃப் a பவர் 18 வந்து 18, நம்ம சம்ல வந்து n ஓட வேல்யூ என்னது 30, k ஓட வேல்யூ வந்து 18. ஓகே, அப்ப n க்கு பதிலா இங்க 13 போட்டுக்கிறேன். gcd of 30, 18. ஓகே, அப்ப இது ரெண்டும் எந்த டேபிள்ல வரும், 6 டேபிள்ல வருமா? அப்ப 30/6. அப்ப ஆன்சர் என்னது 5. அப்ப a பவர் 18 ஓட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 5க்கு ஈக்குவலா இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், இப்ப group Z20 is cyclic. What is the order of the element 6 in Z20? இங்க வந்து a பவர் 18 பார்த்தோம்.
இங்க வந்து 6 இருக்கு. ஆக்சுவலா என்னன்னா 1ங்கிறது ஜெனரேட்டரா இருக்கிறதுனால 1/6 வரும். 1/6 என்னது, இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன்ங்கிறதுனால 1 வந்து 6 டைம்ஸ் ஆட் பண்றோம் நம்ம. 3 times, okay, 6 times ஆட் பண்றோம். 6 times ஆட் பண்றதுனால நம்ம இது வந்து 6 into 1 ன்னு போடுவோமா, 6 into 1 தான் 6 ன்னு டைரக்டா எழுதியிருக்கோம். இதோட ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த அதே சேம் ஃபார்முலா தான், n divided by GCD of n, k. இதுதான் நமக்கு k. நம்ம சம்ல இருந்து n ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 20க்கு ஈக்குவலா இருக்கு. k ஓட வேல்யூ 6க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப ஆர்டர் ஆஃப் 6 என்னது, எதுக்கு ஈக்குவலா இருக்கு, ஆர்டர் ஆஃப் 6 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 20 divided by GCD of 20, 6. அப்ப இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 2க்கு ஈக்குவலா இருக்குமா GCD வேல்யூ. அப்ப கேன்சல் பண்ணா ஆன்சர் 10. ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ். இப்ப நம்ம ஜெனரேட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லி சைக்கிளிக் குரூப்ல சொல்லியிருக்கோம். அது வந்து ஃபைனைட் குரூப்பா இருந்துச்சுன்னா எத்தனை ஜெனரேட்டர்ஸ் இருக்குங்கிறது நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா என்னன்னா ஆயிலர்ஸ் 5 ஃபங்க்ஷன் phi of n தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்கன்னா ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணாலே எத்தனை ஜெனரேட்டர்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அது என்னன்னு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஜிங்கிறது சைக்கிளிக் குரூப்னு கொடுத்திருக்காங்க. அதோட ஆர்டர் வந்து 7க்கு ஈக்குவலா இருந்தா தென் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் ஜியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜியோட ஆர்டர் வந்து 7ஆ இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இப்பதான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு phi of n ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஓகே, ஆக்சுவலா ஜியோட ஆர்டர் வந்து நம்ம சம்ல 7ஆ இருக்கிறதுனால என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா phi of 7 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி என்ன ஃபார்முலா பார்த்தோம், phi of p வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், p - 1க்கு ஈக்குவலா இருக்குமா. இந்த ஃபார்முலா நம்ம சம்ல யூஸ் பண்ணிக்க போறோம். அப்ப இதோட ஆன்சர் என்னது, 7 - 1க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப ஆன்சர் என்னன்னா 6 is the right answer. நெக்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் Z60 ஓட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப Z60னா இதோட ஆர்டர் ஃபர்ஸ்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 60க்கு ஈக்குவலா இருக்கும். இங்க கீழே இருக்க நம்பர் தான் இதோட ஆர்டர். அப்ப 60 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், phi of 60 ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இந்த இதோட நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, 60ங்கிறது பிரைம் நம்பர் கிடையாது, இது ஒரு காம்போசிட் நம்பரா இருக்கிறதுனால நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸ்ல இதை வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதிப்போம். அப்ப இது எப்படி எழுதலாம்னா, இது வந்து 2 டேபிள் எடுத்தோம்னா இது 30, அகைன் 2 எடுக்கிறேன். அப்ப 15, அப்ப 3 into 5. அப்ப phi of 60 எப்படி எழுதலாம், phi of 2 square into 3 into 5 எழுதலாமா. இப்ப அகைன் நான் என்ன பண்றேன்னா, இது வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதுறதுக்காக இதை வந்து நான் வந்து GCD செக் பண்றேன். இதோட வேல்யூ வந்து 4, இதோட வேல்யூ 15. அப்ப நம்ம வந்து GCD of 4,15 செக் பண்ண வேல்யூ 1 வருது. அப்ப நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். அப்ப 2 square into phi of 3 into 5 எழுதலாம். இங்க அகைன் GCD of 3,5 ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 1க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா is equal to phi of 2 square into phi of 3 into phi of 5 எழுதலாம். ஓகே, இந்த மாதிரியும் எழுதலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, nங்கிறது காம்போசிட் நம்பரா இருந்துச்சுன்னா இப்ப phi of nக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல, n into 1 minus 1 by p1 அந்த மாதிரி பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலாவும் நீங்க டைரக்டா எழுதிக்கலாம். இல்ல இந்த ஸ்டெப்ல இருந்து இந்த ஸ்டெப்புக்கு கூட நீங்க வரலாம். ஓகே, உங்களோட இதுதான். நெக்ஸ்ட் வந்து இப்ப நான் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். இப்ப நம்ம என்ன ஃபார்முலா பார்த்திருக்கோம்னா phi of p power nக்கு வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா p power n minus p power n minus 1க்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் phi of p ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா p minus 1க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ஃபார்முலா அப்படியே நம்ம சம்ல யூஸ் பண்ணோம்னா என்ன வரும், 2 square minus 2 power 2 minus 1 வரும். அப்ப வேல்யூ 1, இதோட வேல்யூ எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இது வந்து 3 minus 1, இதோட வேல்யூ 3 minus 5 minus 1. அப்ப இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ 4. அப்ப மல்டிப்ளை பண்ணா 4 into 4 16. அப்ப 16 is the right answer. நெக்ஸ்ட் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் u of 10. ஆக்சுவலா u of 10 ஓட ஆர்டரே எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், phi of 10 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ்க்கு ஃபார்முலா என்ன, phi of n. அப்ப phi of n னா நம்ம சம்ல என்ன வரும், phi of 10 ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஏன்னா u of 10 ஓட ஆர்டரே phi of 10ங்கிறதுனால அதுக்கு அகைன் நம்ம 5 எடுத்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்னா நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் கிடைக்கும். ஓகேவா. இப்ப 10ங்கிறது என்னது, ஒரு காம்போசிட் நம்பரா இருக்கிறதுனால இதை எப்படி எழுதலாம், phi of 2 into 5 எழுதலாம். GCD of 2,5 ஓட வேல்யூ 1க்கு ஈக்குவலா இருக்கிறதுனால இதை எப்படி எழுதலாம், phi of 2 into phi of 5 எழுதலாமா. ஓகே, இதோட ஃபார்முலா அப்ளை பண்றேன். அப்ப என்ன வரும், இது வந்து 2 minus 1 வரும். இதோட வேல்யூ 5 minus 1 வரும். அப்ப இது வந்து இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 4. அப்ப phi of 4. ஓகே, நம்ம நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு phi of 4 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இது வந்து எந்த ஃபார்முலா இருக்குது, 2 ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அப்ப ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா 2 ஸ்கொயர் minus 2 power 2 minus 1 வரும். இதோட வேல்யூ 4, இதோட வேல்யூ 2. அப்ப ஆன்சர் என்ன வரும், 2 வரும். அப்ப ஆன்சர் வந்து 2 is the right answer. நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 12.
அதாவது இப்போ 5 of 12 ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஏன்னா ஆர்டர் வந்து 12 கொடுத்துட்டாங்க டைரக்டா. நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 5 of 12 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 12ங்கிறது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப இது வந்து காம்போசிட் நம்பரா இருக்கிறதுனால எப்படி எழுதலாம்? 12 4 3 சார் வருமா? அப்ப 5 of 2 ஸ்கொயர் இன்டூ 3ன்னு எழுதலாம். இது வந்து 4க்கும் 3க்கும் ஜிசிடி வேல்யூ எடுத்தோம்னா 1 வரும். அப்ப இதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதணும்னா 5 of 2 ஸ்கொயர் இன்டூ 5 of 3ன்னு எழுதலாம். ஃபார்முலா அப்ளை பண்றேன். அப்ப 2 ஸ்கொயர் மைனஸ் 2ன்னு வரும். இதுக்கு வந்து 3 மைனஸ் 1ன்னு வரும். அப்ப சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் இதுக்கு வந்து 2 வரும், இதுக்கு வந்து 2 வரும். அப்ப ஆன்சர் என்னது? 4. இப்போ 4 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பார்ப்போம். ஜிங்கிறது சைக்ளிக் குரூப், அதோட ஆர்டர் வந்து 6 கொடுத்திருக்காங்க. ஜிங்கிற குரூப்போட ஆர்டர் 6. தென் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் G belongs to G such that G is equal to generator of G. ஆக்சுவலா என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் தான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற எலமெண்ட்ஸ் எத்தனை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும்? 5 of 6 ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். 5 of 6ங்கும் போது 6ங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப இது வந்து எப்படி எழுதலாம்? பிரைம் ஃபேக்டர்ஸ் எழுதணும்னா 2 into 3ன்னு எழுதுவோம். GCD of 2, 3யோட வேல்யூ 1க்கு ஈக்குவலா இருக்கிறதுனால இது வந்து 5 of 2 into 5 of 3க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்ப 2 minus 1 வரும். இதுக்கு வந்து 3 minus 1 வரும். இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 2. அப்ப ஆன்சர் என்ன? 2. அப்ப 2 is the right answer. Next இந்த question பாருங்க. P and Q be the distinct prime numbers, then number of generators of the cyclic group Z P Q N question கேட்டிருக்காங்க. P and Q N கொடுத்துட்டாங்க, distinct prime numbers கொடுத்துட்டாங்க. cyclic group Z P Q ஓட நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு இதோட ஆர்டர் வேணும். இதோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? PQக்கு ஈக்குவலா இருக்கும். Z N பொறுத்த அளவுக்கு அதோட ஆர்டர் வந்து N க்கு ஈக்குவலா இருக்கும். கீழ இருக்க நம்பர் வரும். இங்க வந்து PQ இருக்கிறதுனால இதோட ஆர்டர் PQக்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். நமக்கு 5 of P into Q ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? P and Q டிஸ்டிங்க்ட் பிரைம் நம்பர்ஸ்னு கொடுத்திருக்கிறதுனால அதுக்கு GCD வேல்யூ எடுத்தா 1 தான் வரும். டிஸ்டிங்க்ட் பிரைம் நம்பர்ஸ்க்கு GCD வேல்யூ 1 வரதுனால நம்மளால எப்படி எழுதலாம்னா இது வந்து 5 of P into 5 of Q ன்னு எழுதலாமா? இப்ப ஃபார்முலா எழுதணும். P யும் Q வும் பிரைம் நம்பர்ங்கறனால ஃபார்முலால யூஸ் பண்ணோம்னா P minus 1 வரும். இது வந்து Q minus 1 ன்னு வரும். இந்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனா இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஒன். Next one, a cyclic group with just one generator has at most 4 elements, at least 2 elements, at most 2 elements, infinite number of elements ன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு cyclic group Gங்கிற ஒரு cyclic groupனு சொல்லிருக்காங்க. இதுல வந்து ஒரே ஒரு ஜெனரேட்டர் தான் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இந்த Gல மொத்தம் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து Gயை பத்தி எதுவுமே தெரியாது. ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா எதுவுமே தெரியாது. ஆனா என்ன தெரியும்? நமக்கு ஒரே ஒரு ஜெனரேட்டர் மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த Gல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குங்கிறது क्वेश्चन. ஓகே, இப்ப இங்க வந்து G வந்து ஐதர் இது வந்து ஃபைனைட்டாவும் இருக்கலாம் இல்ல இன்ஃபைனைட்டாவும் இருக்கலாம். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? இது வந்து ஃபைனைட்டா இருந்தா எதுக்கு ஐசோமார்பிக்கா இருக்கும்? ZM-க்கு வந்து ஐசோமார்பிக்கா இருக்கும். அதுவே இன்ஃபைனைட்டா இருந்தா Z-க்கு ஐசோமார்பிக்கா இருக்கும்னு தெரியும். இப்ப ஐசோமார்பிக்கா இருக்கிறதுனால இதோட ஆர்டரும் சேமா இருக்கும். இந்த கேஸ்ல இதோட ஆர்டரும் சேமா இருக்கும். இப்ப நமக்கு ஆல்ரெடி என்ன நம்ம பார்த்திருக்கோம்? இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப்பை பொறுத்தளவுக்கு எத்தனை ஜெனரேட்டர்ஸ் இருக்கும்? 2 ஜெனரேட்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஐசோமார்பிக்கா இருக்கிறதுனால இதோட ஜெனரேட்டரும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா Gயோட ஜெனரேட்டருக்கும் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் 2க்கு தான் ஈக்குவலா இருக்கும். நம்ம क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? சைக்ளிக் குரூப் வித் ஜஸ்ட் 1 ஜெனரேட்டர்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த கேஸே இங்க வராது. இன்ஃபைனைட்ங்கிற கேஸே வராது. இங்க ஃபைனைட்ங்கிற கேஸ் மட்டும் தான் உண்டு. இதுலதான் நம்ம எக்ஸ்ட்ராவா ப்ரொசீட் பண்ண போறோம். ஓகே, क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரே ஒரு ஜெனரேட்டர்னு கொடுத்திருக்காங்க. ZM ஓட ஜெனரேட்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? இதோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? M-க்கு ஈக்குவலா இருந்தா 5 of M ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிரும்? நமக்கு நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் கிடைச்சிருமா? இங்க 1 ஜெனரேட்டர்னு கொடுத்திருக்கிறதுனால 5 of M ஓட வேல்யூ 1 ன்னு எழுதிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா எந்த கேஸ்ல M-க்கு பதிலா எந்த வேல்யூஸ் போட்டா நமக்கு 1 கிடைக்கும்னு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான். 5 of 1 ஓட வேல்யூ 1க்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் 5 of 2 ஓட வேல்யூ 2ங்கிறது பிரைம் நம்பர்ங்கறனால என்ன வரும்? 2 minus 1 வரும். அதோட வேல்யூ 1 வரும். எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா 5 of n வந்து ஈவன் நம்பரா இருக்கும். for n greater than 2 ன்னு பார்த்திருக்கோமா? இங்க வந்து 1 ஜெனரேட்டர்னு கொடுத்திருக்காங்க. 1ங்கிறது ஆட் நம்பர். இந்த 1ங்கிறது எந்த கேஸ்ல வரும்னா என்னோட வேல்யூ 1ஓ இல்ல 2ஓ இந்த கேஸ்ல மட்டும் தான் 5 of 1ஓ 5 of 2 ஓட வேல்யூ 1 வரும். பேலன்ஸ் கேஸ்ல எல்லாம் வேற அதாவது ஈவன் நம்பர் வரும், ஆட் நம்பர் வராது. அதனால 1 வரதுக்கு சான்ஸ் இல்ல. அப்ப Gயோட ஆர்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கலாம்?
1க்கு ஈக்குவலா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜியோட ஆர்டர் 2க்கு ஈக்குவலா இருக்கலாம். இது ஆர்டருக்கு தானே எடுப்போம், அதனாலதான் இங்க எழுதியிருக்கும். ஓகேவா? அப்ப இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்க, அட்மோஸ்ட் 4 எலமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகே, அதிகபட்சம் 4 எலமெண்ட்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் அட்லீஸ்ட் 2 எலமெண்ட்ஸ். ஓகே, குறைஞ்சது 2 எலமெண்ட்ஸ் ஆவது இருக்கணும்னா 2க்கு மேல இருக்க எல்லாமே வரும். இந்த ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நமக்கு ஐதர் ஆர்டர் வந்து 1ஆ இருக்கணும் இல்ல 2ஆ இருக்கணும். ஓகே, 2க்கு மேல போகாது. அப்ப அட்லீஸ்ட் 2 எலமெண்ட்ஸும் கிடையாது. நெக்ஸ்ட் அட்மோஸ்ட் 2 எலமெண்ட்ஸா? எஸ், இது வந்து ட்ரூ தான். ஏன்னா ஐதர் 1ஆ இருக்கலாம் இல்ல 2ஆ இருக்கலாம். அப்ப அட்மோஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸா? இந்த ஆப்ஷன் கிடையாது. இந்த இதுதான் நமக்கு வரலையே. ஏன்னா இங்க இன்ஃபைனைட்னு போயிட்டோம்னா இங்க வந்து டோட்டலா எத்தனை ஜெனரேட்டர்ஸ் இருக்கும்? 2 ஜெனரேட்டர்ஸ் இருக்கும். கொஸ்டின்ல வந்து 1 ஜெனரேட்டர்னு கொடுத்திருக்கிறதுனால அட்மோஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் தான் ரைட் ஆன்சர். இப்ப ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் பார்க்கலாம். இப்ப ஜிங்கிறது வந்து எனக்கு வந்து ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்பா இருக்கு. சச் தட் ஜியோட ஆர்டர் வந்து என்ன இருக்குது? இங்க இருக்க ஜெனரேட்டர் என்னன்னா, ஜியோட ஜெனரேட்டர் வந்து ஏவா இருந்துச்சுன்னா தென் a power m will be the generator if and only if gcd of m, n ஓட வேல்யூ 1. அதாவது ஜிங்கிறது எனக்கு வந்து ஃபைனைட் சைக்கிளிக் குரூப். இதோட ஆர்டர் வந்து எனக்கு வந்து n-க்கு ஈக்குவலா இருந்துச்சு. ஏங்கிறது தான் என்னோட ஜெனரேட்டர். ஏங்கிறது ஜெனரேட்டரா இருந்துச்சுன்னா நம்ம வந்து a power m-ம் எப்ப ஜெனரேட்டரா இருக்கும்னா, இது வந்து ஆல்ரெடி ஜெனரேட்டர். a power n-ம் ஜெனரேட்டரா இருக்கும். எந்த கண்டிஷன்லனா, இங்க m, n ஓட ஜிசிடி வேல்யூ 1க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா a power n m is also a generatorன்னு சொல்லலாம். அதுதான் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இப்ப ஏங்கிற ஒரு எலிமெண்ட் ஜிலேன்னு எடுத்திருக்கோம். such that order of a equal to n. அதாவது என்னன்னா ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் தான். ஏன்னா ஜியோட ஆர்டர் வந்து n-க்கு ஈக்குவலா இருக்குது. ஏயோட ஆர்டரும் n-க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம இதுல இருந்து சொல்லிடலாம் ஜி வந்து ஒரு ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்னு சொல்லிடலாம். தென் a power i ஓட வந்து ஆர்டரும் a power j ஓட ஆர்டரும் எப்ப ஈக்குவலா இருக்கும்னா if and only if gcd of n, i. n-ங்கிறது என்னன்னா இங்க இருக்கிற n. ஓகேவா? இதுதான் இந்த இருக்க n. i-ங்கிறது இங்க இருக்கிற i, அதை ஃபர்ஸ்ட்ல எடுத்திருக்கோம். அதே மாதிரி j-ங்கிறது இங்க இருக்குது. gcd of n, i ஓட வேல்யூ gcd of n, j-க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா, இது ரெண்டுத்தோட gcd ஈக்குவலா இருந்துச்சுன்னா இதோட ஆர்டரும் ஈக்குவலா இருக்கும். Then next one, let a belongs to g such that order of a is equal to n. ஜிங்கிறது ஒரு ஃபைனைட் சைக்கிளிக் குரூப். ஏயோட ஆர்டர் n-க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா என்ன சொல்லிடலாம், ஏங்கிறது தானே ஜெனரேட்டர். அப்ப இது வந்து ஏ வந்து ஜில இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஐடென்டிட்டி ஏ ஸ்கொயர், ஏ கியூப் அண்ட் சோ ஆன். இதே மாதிரி a power n-1 வரைக்கும் வந்துடும். ஏன்னா a power n-ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஐடென்டிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ஏவோட ஆர்டர் என்னன்னு பார்த்தோம், என்னன்னு பார்த்தோம். ஏவோட ஆர்டர் என்னன்னா என்ன மீனிங்? a power n equal to e-ன்னு வந்துச்சுன்னா தானே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏவோட ஆர்டர் வந்து என்னன்னு சொல்லுவோம். அதனால a power n-க்கு பதிலா இங்க டைரக்டா ஐடென்டிட்டின்னு எழுதிருக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளோட குரூப்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் ஏ வந்து நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா தென் a power i-யும் a power j-ஓட வேல்யூ எப்ப ஈக்குவலா இருக்கும்னா if and only if n divides i minus j. இந்த கேஸ் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா n-ங்கிறது நம்மளோட ஆர்டர், இந்த n. ஓகே, இது டிவைட்ஸ் i minus j. இந்த இது வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா தென் a power i-யோட வேல்யூ a power j-ஓட வேல்யூ ஈக்குவலா இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், find the generators of 1, -1, i, -i. இந்த குரூப்புக்கு ஜெனரேட்டர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து நமக்கு தெரிஞ்ச குரூப் தான். 4th root of unity in minus i தான் இதோட ஜெனரேட்டர்ஸ் நமக்கு தெரியும். நான் இப்ப ஃபார்முலா யூஸ் பண்ணி இதோட ஜெனரேட்டர்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் எத்தனைன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து அது என்ன எலிமெண்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்ப இந்த குரூப்புக்கு வந்து நான் ஜி நேம் கொடுத்துக்கிறேன். அப்ப வந்து ஜியோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 4க்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 5 of 4க்கு ஈக்குவலா இருக்குமா? அப்ப அது வந்து 5 of 4க்கு ஈக்குவலா இருக்கும். 4ங்கிறது என்னன்னா ஒரு காம்போசிட் நம்பர்ங்கிறதுனால இதை வந்து பிரைம் பவர்ல எழுதணும்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஃபார்முலா என்னது? 5 of p power n-க்கு ஈக்குவல் டு p power n minus p power n minus 1. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நான் அப்ளை பண்றேன். அப்ப என்ன வரும்? 2 ஸ்கொயர் மைனஸ் 2 power 2 minus 1 வரும். அதனால ஜஸ்ட் இங்க 2 மட்டும் போட்டிருக்கேன். 4 minus 2 ஓட வேல்யூ 2. அப்ப டோட்டலா எத்தனை ஜெனரேட்டர்ஸ் இருக்கு? 2 ஜெனரேட்டர்ஸ் இருக்கு. அந்த 2 ஜெனரேட்டர்ஸ் என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இது வந்து 4th root of unity. நான் ஜெனரலா சொல்றேன். nth root of unity-ய பொறுத்தளவுக்கு எது வந்து ஜெனரேட்டரா இருக்கும்னா a நேம் கொடுத்துக்கிறேன். e power 2 pi i divided by n. இதுதான் வந்து ஜெனரேட்டரா இருக்கும். நம்ம சம்ல என்னது? 4th root of unity. அதனால ஜெனரேட்டர் a வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா e power 2 pi i divided by 4க்கு ஈக்குவலா இருக்கும். nth rootங்கிறதுனால n. இங்க நம்ம சம்ல 4th rootங்கிறதுனால 4 போட்டிருக்கேன். இப்ப கேன்சல் பண்ணா என்ன வரும்? pi i by 2ன்னு வரும். இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுதலாம். நமக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா தெரியும்? e power i theta-ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? cos theta plus i into sin theta-க்கு ஈக்குவலா இருக்குமா? இந்த ஃபார்முலாவை நம்ம சம்ல யூஸ் பண்ணிக்க போறேன். அப்ப இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா cos, இங்க theta இருக்கறனால theta. நம்ம சம்ல pi by 2 இருக்கு. அதனால pi by 2 plus i into sin pi by 2.
cos pi by 2 ஓட வேல்யூ 0. அதே மாதிரி I sin pi by 2 ஓட வேல்யூ 1. அப்ப இது ஆன்சர் என்ன வருது? I வருது. அப்ப A ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுதான் ஒரு ஜெனரேட்டர். ஓகே, அப்ப ஐங்கிறது ஜெனரேட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கிறது ஜெனரேட்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ரிசல்ட் பார்த்தோம்? ஏங்கிறது எனக்கு ஜெனரேட்டரா இருந்துச்சுன்னா தென் ஏ பவர் எம்னும் நமக்கு என்னன்னு ஜெனரேட்டரா இருக்கும். என்ன கண்டிஷன் வந்து ஜிசிடி ஆஃப் எம் கமா என்னோட வேல்யூ 1க்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நம்ம ஏ பவர் எம்மும் என்னன்னு சொல்லுவோம்? ஜெனரேட்டர்னு சொல்லுவோம். இந்த என்னங்கிறது என்னன்னா ஜியோட ஆர்டரும் சரி சைக்கிளிக் குரூப்புங்கிறதுனால ஏயோட ஆர்டரும் சேமா இருக்கும். இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 4க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த 4 இருக்குல்ல, இதுதான் என் வேல்யூ. ஓகே, நம்ம சம்ல என்னோட வேல்யூ 4. ஓகே, நான் வந்து நம்ம இந்த குரூப் இருக்குல்ல ஜி, அதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் ஏ கியூப் ஏ பவர் 4. ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிபிளிகேஷனா இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதுவோம்? ஏ பவர் என்னன்னு எழுதுவோமா? இங்க டோட்டலா 4 எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் ஏ கியூப் ஏ பவர் 4னு போட்டிருக்கோம். ஆக்சுவலா இந்த ஏ பவர் 4ங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஈக்கு ஈக்குவலா இருக்கும், ஐடென்டிட்டி. ஏன்னா ஏயோட ஆர்டர் 4ஆ இருக்கிறதுனால ஏ பவர் 4ஓட வேல்யூ ஐடென்டிட்டியா தான் இருக்கும். அப்ப இந்த டேர்ம் நம்ம செக் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஐடென்டிட்டி நமக்கு வந்து ஜெனரேட்டரா வராது. அப்ப பேலன்ஸ் இருக்க இது ஏங்கிறது ஆல்ரெடி நம்ம ஜெனரேட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது நமக்கு ஜெனரேட்டர் தான். இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் ஜெனரேட்டரா இருக்கும். அது வந்து நம்ம ஜிசிடி யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஜிசிடி ஆஃப் எம்ங்கிறது என்னன்னா இங்க இருக்க ஒரு எலமெண்ட்ஸ் நம்ம செக் பண்ண போறோம். அப்ப 2 என்னோட வேல்யூ 4. ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் என்ன வருது? 2 வருது. அப்ப இது வந்து ஜெனரேட்டர் கிடையாது. நெக்ஸ்ட் ஜிசிடி ஆஃப் 3,4 ஃபைண்ட் அவுட் பண்றேன். 3ங்கிறது இந்த 3, 4ங்கிறது என்னோட வேல்யூ. இதுக்கு என்ன வேல்யூ வருது? 1 வருது. அப்ப இதுதான் ஜெனரேட்டர். அப்ப ஏங்கிறது நமக்கு ஜெனரேட்டரா இருந்துச்சுன்னா நம்ம சம்ல ஏ கியூபும் நமக்கு ஜெனரேட்டரா இருக்கு. ஓகே, ஏங்கிற ஜெனரேட்டர் என்னன்னு ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஐங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அதை நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப ஐ வந்து ஒரு ஜெனரேட்டர். நெக்ஸ்ட் ஜெனரேட்டர் என்ன? ஐ கியூபோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஐ ஸ்கொயர் இன்டூ ஐக்கு ஈக்குவலா இருக்கும். தட் இஸ் இதோட வேல்யூ -1. இது வந்து ஐ, அப்ப மைனஸ் ஐன்னு போடலாமா? அப்ப ஜெனரேட்டர்ஸ் என்ன? ஐஎன் மைனஸ் ஐ. அப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, இதை வந்து இன்னொரு கான்செப்ட்லயும் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நமக்கு என்ன தெரியும்? ஏ வந்து ஜெனரேட்டரா இருந்தா இது வந்து இன்னொரு மெத்தடு. ஏ வந்து ஜெனரேட்டரா இருந்துச்சுன்னா தென் ஏ இன்வெர்ஸ் ஜெனரேட்டரா இருக்கும்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டார்டிங்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்? ஐங்கிறது ஜெனரேட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்ப ஐயோட இன்வெர்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம்? இன்னொரு ஜெனரேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாமா? அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம போடலாம். இன்வெர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஐயோட சம் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இதே சேம் எலமெண்ட்டை இங்கேயும் எழுதுவோம். இன்டூ ஐ மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஐடென்டிட்டி கிடைச்சிச்சுன்னா அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோட இன்வெர்ஸ் இந்த டேர்ம்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டேர்ம் ஆக்சுவலா இந்த குரூப் நமக்கு என்னது? சைக்கிளிக் குரூப்பா இருக்கு. சைக்கிளிக் குரூப்பா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அபிலியனா இருக்கும். அபிலியனா இருந்துச்சுன்னா நார்மல் சப் குரூப்பா இருக்கும். ஜஸ்ட் இந்த வேர்டு கேனுங்கிற வேர்டை நீங்க வந்து ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா சைக்கிளிக்கா இருந்தா அபிலியனா இருக்கும், அபிலியனா இருந்தா நார்மல் சப் குரூப்ஸ் இருக்கும். அதே மாதிரி சைக்கிளிக்கா இருந்தா நார்மல் சப் குரூப்ஸா இருக்கும்ங்கிறத இதுல இருந்து நீங்க டெரைவ் பண்ணிக்கலாம். இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம குரூப் வந்து சைக்கிளிக்கா இருக்கிறதுனால அபிலியனா இருக்கும். அதனால ரெண்டு கண்டிஷனும் செக் பண்ண தேவையில்லை, ஏதாவது ஒரு கண்டிஷன் செக் பண்ணாலே போதும். ஏன்னா அபிலியனா என்ன? ஏ இன்டு பியும் பி இன்டு ஏவும் ஈக்குவலா இருக்கும். ஃபார் ஆல் ஏ கமா பிக்கு ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்ம அபிலியன் சொல்லுவோம். அதனால ஒரே ஒரு இதுக்கு மட்டும் நான் செக் பண்றேன். அப்ப ஐயோட எதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஐடென்டிட்டி வரும்? நம்ம சம்ல ஐடென்டிட்டி என்னது? 1ங்கிறது தான் ஐடென்டிட்டி. அப்ப இது வந்து என்ன மல்டிப்ளை பண்ணா? மைனஸ் ஐ மல்டிப்ளை பண்ணா மட்டும் தான் நமக்கு 1க்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஐ ஸ்கொயர்னு வரும். அதோட வேல்யூ 1க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப ஐயோட இன்வெர்ஸ் என்னது? மைனஸ் ஐக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப இதுல இருந்தும் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஐங்கிறது ஜெனரேட்டரா இருக்கிறதுனால ஐயோட இன்வெர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? மைனஸ் ஐக்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப ஐயும் மைனஸ் ஐயும் தான் ஜெனரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன், find the generators of cyclic group Z12. Z12 ஓட generators என்னன்னு find out பண்ணனும். Z12ல இருக்க first elements என்னன்னு எழுதிக்கிறேன். 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, இதுதானே நமக்கு Z12ல உள்ள எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். அதுக்கு அடுத்தது என்னென்ன ஜெனரேட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் Z12 ஓட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 12க்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், 11 வரையும் எழுதிருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 12க்கு ஈக்குவலா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த நம்பரை நீங்க எடுத்துக்கிட்டா கூட ஓகே தான். ஓகே, இப்ப Z12 ஓட ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 5/12க்கு ஈக்குவலா இருக்கும். 12ங்கிறது ஒரு காம்போசிட் நம்பரா இருக்கிறதுனால இதை நம்ம என்ன எழுதுவோம்? பிரைம் ஃபேக்டர்ஸ்ல எழுதுவோமா? அப்ப இதை வந்து 4 into 3 எழுதலாம். 12 வந்து 4 into 3 எழுதலாம். அப்ப 2 square into 3 எழுதலாம். இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப 2 square into 3. ஓகே, GCD of 4,3 ஓட வேல்யூ 1க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். அப்ப 5 of 2 square into 5 of 3 யூஸ் பண்றேன். இதோட ஃபார்முலா
நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2 ஸ்கொயர் மைனஸ் 2 பவர் 2 மைனஸ் 1. இப்பதான் லாஸ்ட் சம்ல போட்டோம், அதனால அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இன்டூ 5 ஆஃப் 3 3 மைனஸ் 1. அப்ப சப்ராக்ட் பண்ணோம்னா இங்க வந்து 2 வருது, இங்கேயும் 2 வருது. 2 இன்டூ 2 ஆன்சர் வந்து 4 வருது. அப்ப டோட்டலா எத்தனை ஜென்ரேட்டர்ஸ் இருக்கு? 4 ஜென்ரேட்டர்ஸ் இருக்கு. அந்த 4 ஜென்ரேட்டர்ஸ் என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இங்க நம்ம கொடுத்துருக்கிற குரூப் ZNங்கிறது கொடுத்துருக்கிறதுனால இதுல வந்து நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம்னா இன்வர்ஸ் யூஸ் பண்ணாலே ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்க எலமெண்ட்ஸ் நான் 1 பை 1 எழுதுறேன். ஓகே, இதான் நம்ம எலமெண்ட்ஸ். ஜென்ரலா சொல்றேன், ZN குரூப்பை பொறுத்த அளவுக்கு 0ங்கிறது ஐடென்டிட்டி எலமெண்டா இருக்கும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் மாடுலோ என்னங்கிறதுனால 0 வந்து ஐடென்டிட்டியா இருக்கும், 1 வந்து கன்ஃபார்மா ஜென்ரேட்டரா இருக்கும். நீங்க செக் பண்ணவே தேவையில்லை. ZN குரூப்ல 1 வந்து ஒரு ஜென்ரேட்டரா இருக்கும். இன்னொரு ஜென்ரேட்டர் இதோட இன்வர்ஸா இருக்கும். இதோட இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்ப இந்த சம்ல பாருங்க, இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்படியே ஐடென்டிட்டி 0 வந்து ஐடென்டிட்டியா இருக்கிறதுனால அதுக்கு அதுவே தான் இன்வர்ஸா இருக்கும். அதனால இங்க எதுவும் இல்ல. இங்க பேலன்ஸ் இருக்க இன்வர்ஸை ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஏங்கிறது வந்து எனக்கு வந்து எலமெண்டா இருந்துச்சுன்னா, ZNல இருக்க எலமெண்டா இருந்துச்சுன்னா, இது ஏ இன்வர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா n மைனஸ் ஏக்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம சம்ல வந்து என்னோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 12க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப 12 மைனஸ் 1, 12 மைனஸ் 2, 12 மைனஸ் 3 இந்த மாதிரி 1 பை 1 போடுறதுக்கு நீங்க ஈஸியா நீங்க இப்படி எழுதிடலாம். 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதான் ஆன்சரா வரும். நீங்க சப்ராக்ட் பண்ணணும், செக் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, இந்த ஆர்டர்ல நீங்க எழுதுனீங்கன்னா நீங்க இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்ப ஒரு எலமெண்ட்டுக்கும் நம்ம இன்வர்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்ப 1ஓட இன்வர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 11க்கு ஈக்குவலா இருக்கு நம்ம சம்ல. அப்ப 1 வந்து ஒரு ஜென்ரேட்டர், 11 வந்து ஒரு ஜென்ரேட்டர். பேலன்ஸ் இருக்க 2 ஜென்ரேட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். இப்ப நம்ம சம்ல பாருங்க, இதே இந்த கான்செப்ட் தான் நான் இங்கே போடுறேன். 1ங்கிறது ஒரு ஜென்ரேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்ப இன்னொரு ஜென்ரேட்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? n-1க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இது வந்து n-1, இது வந்து இன்னொரு ஜென்ரேட்டர். ஓகே, அப்ப ZNல டோட்டலா 2 ஜென்ரேட்டர்ஸ் தான் இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு இதுல நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா, நீங்க அங்க எந்த ஒர்க்குமே நீங்க இந்த ஒர்க் எதுவுமே நீங்க பண்ண தேவையில்லை. 1 கன்ஃபார்மா ஒரு ஜென்ரேட்டரா இருக்க போது, இன்னொன்னு n-1 இருக்க போது. இப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், Z4ங்கிற ஒரு குரூப் பார்த்தோம். இந்த குரூப்ல வந்து டோட்டலா எத்தனை எலமெண்ட்ஸ், எத்தனை ஜென்ரேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா 5 ஆஃப் 4 ஜென்ரேட்டர்ஸ் இருந்துச்சு. அதாவது ஈக்குவல் டு 2க்கு ஈக்குவலா இருந்துச்சா? அப்ப 2 ஜென்ரேட்டர்ஸ்ங்கும் போது இந்த சம்ல நீங்க எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. 1 வந்து கன்ஃபார்மா ஜென்ரேட்டரா இருக்க போது, நெக்ஸ்ட் என்னவா இருக்க போதுன்னா 4 மைனஸ் 1, அதாவது 3க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, 1ங்கிறது ஒரு ஜென்ரேட்டர், 3ங்கிற ஒரு ஜென்ரேட்டர். அப்ப இது ஈஸியா நம்ம இதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்க நம்ம சம்ல வந்து டோட்டலா 4 ஜென்ரேட்டர்ஸ் இருக்கு, அதனால பேலன்ஸ் இருக்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம என்ன கான்செப்ட் பார்த்திருக்கோம், இப்ப ஏங்கிறது வந்து ஜென்ரேட்டரா இருந்துச்சுன்னா then a power m is also a generator. Condition என்னது? GCD of m, n ஓட வேல்யூ 1க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்னா a power m ஜெனரேட்டர்னு சொல்லுவோமா? நான் கொடுத்துருக்கிற குரூப் Z12ல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏவா எழுதுறேன். அப்ப எப்படி எழுதலாம்னா a ஸ்கொயர், a கியூப், a பவர் 4, a பவர் 5, a பவர் 6, a பவர் 7, a பவர் 8, a பவர் 9, a பவர் 10, a பவர் 11, a பவர் 12. இதுதான் நம்மளோட குரூப்ல இருக்க எலமெண்ட்ஸ். ஆக்சுவலா a பவர் 12ங்கிறது என்னதுன்னா ஈக்கு ஈக்குவலா இருக்கும், ஐடென்டிட்டி ஈக்குவலா இருக்கும். ஏன்னா Z12ஓட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 12க்கு ஈக்குவலா இருக்கு. இதே ஆர்டர் தான் எதுக்கும் இருக்கிறோம், ஏவோட ஜென்ரேட்டர், ஏவோட ஆர்டருக்கும் இருக்கும். ஏ தான் ஜென்ரேட்டர் ஆச்சுல்ல ஏ, அதனால அதுக்கும் என்னவா இருக்கும்னு ஆர்டர் 12ஆ தான் இருக்கும். அப்ப இதுதான் நமக்கு என்னன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட். அப்ப இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம செக் பண்ண தேவையில்லை. இது வந்து நமக்கு GCD, இது வந்து ஜென்ரேட்டரா இருக்காது. இப்ப பேலன்ஸ் இருக்கிற டேர்ம்ல இருக்க பவர்ல இருக்க வேல்யூஸ்க்கு 1 பை 1 GCD வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். GCD ஆஃப் அப்படின்னு 1 பை 1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். GCD ஆஃப் 1, அப்படின்னு போட்டோம்னா இது ஆல்ரெடி ஜென்ரேட்டர், அதனால இது கூட செக் பண்ண தேவையில்லை. இங்கேன்னு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட போதும். 2, 12 இந்த மாதிரி 1 பை 1 நீங்க செக் பண்றதுக்கு பதிலா இன்னொரு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அது என்னன்னா, நீங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்க வேல்யூஸ் எல்லாம் பாருங்களேன், என்ன இருக்குன்னு அந்த பவர்ல இருக்க வேல்யூஸ் மட்டும் நான் எடுத்து எழுதுறேன். இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 and 12. இதுதானே இருக்கு பவர்ல இருக்க வேல்யூஸ். இதுக்கு தானே GCD பார்க்க போறோம். ஆக்சுவலா Z10 குரூப்பை பொறுத்த அளவுக்கு நமக்கு இருக்கிற எலமெண்ட்ஸும் சரி இதுவும் சரி சேமா தான் இருக்கும். லாஸ்ட் டேர்ம் மட்டும்தான் 12 இருக்கும், இங்க 0 இருக்கும். இந்த டேர்மும் நமக்கு கன்ஃபார்மா என்னவா இருக்கு? ஐடென்டிட்டியா தான் வரும். இது வந்து லாஸ்ட் டேர்ம் எப்படி இருக்கும்? ஐடென்டிட்டியா இருக்கும். அதே மாதிரி 0ங்கிறது ஐடென்டிட்டியா இருக்கிறதுனால இதை நம்ம செக் பண்ணவே மாட்டோம். பேலன்ஸ் இருக்கு இங்க 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 11 வரைக்கும் தான் செக் பண்ணுவோம். அதனால இந்த ஒர்க் எதுவுமே நீங்க எக்ஸாம்ல பண்ணவே தேவையில்லை.
டைரக்டா எனக்கு இங்க கொடுத்துருக்காங்கல்ல Z12 இந்த எலமெண்ட்ஸ் எழுதணும்ல, இதுலயே நீங்க செக் பண்ணிடுங்க. ஜீரோங்கிறதுல ஐடென்டிட்டிங்கிறதுனால இந்த டேர்மை விட்டுட்டு இதுக்குள்ளேயே நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே தான். ஏன்னா இந்த ஒர்க் எதுவுமே தேவையில்லை, இந்த ஒர்க் பண்ணாலே நமக்கு போதும். எதனால ரீசன் சொல்றேன்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், இங்க ஆபரேஷன் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன்ங்கிறதுனால a பவர் m எழுத மாட்டோம், m இன்டு ஏன்னு எழுதுவோம். ஓகே, ஏவோடது ஜென்ரேட்டர் என்னது 1க்கு ஈக்குவல். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துட்டோம், 1ங்கிறது ஜென்ரேட்டருங்கிறதுனால 1 நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப m இன்டு ஏ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா m இன்டு 1க்கு ஈக்குவலா இருக்கும். தட் இஸ் m-க்கு தான் ஈக்குவலா இருக்கும். அப்ப நம்ம வந்து இங்க வந்து நம்ம இந்த சம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், i கியூப்னு போட்டிருப்போம் இந்த இடத்துல. ஆனா இங்க நமக்கு அடிஷன்ல வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் மாடுல 12 இருக்கிறதுனால m இன்டு ஏன்னு எழுதுவோம். ஏவோட வேல்யூ 1 இருக்கிறதுனால ஜஸ்ட் m தான் நமக்கு கிடைக்கும். அதனால Z என்ன பொறுத்த அளவுக்கு நீங்க வந்து இதுதான் ஜெனரல் கான்செப்ட். ஆனா நீங்க ஜஸ்ட் நீங்க இதுக்குள்ளேயே இந்த குரூப் இருக்குல்ல, இதுக்குள்ளேயே நீங்க ஜிசிடி பாருங்க. ஜிசிடி எதுக்கெல்லாம் வந்து அதாவது ஜஸ்ட் GCD of 1,12, GCD of 2,12, GCD of 3,12 இதுக்குள்ளேயே நீங்க பாத்துக்கிட்டா ஓகே தான். எக்ஸாம்ல இந்த ஒர்க்லாம் நீங்க பண்றதுலாம் டைம் வேஸ்ட் தான் ஆகும். அதனால இதுலயே முடிச்சுக்கோங்க ZN குரூப்பை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் நான் எக்ஸ்ட்ராவா என்ன பண்ண போறேன்னா, எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஜிசிடி நான் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பதிலா நான் இது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் ஜிசிடி. ஏன்னா எனக்கு வந்து 1 வந்து ஜென்ரேட்டரா இருந்துச்சுன்னா அதோட இன்வர்ஸ் 11 எனக்கு ஜென்ரேட்டர்னு தெரியும். அதே தான் சேம் இங்க தான். 11 வந்து நமக்கு ஜென்ரேட்டரா இருந்தா அதோட இன்வர்ஸ் என்னது 1, அது வந்து நமக்கு ஜென்ரேட்டரா இருக்கும். அதனால நீங்க ஃபுல்லா த்ரோ அவுட்டா 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 11 வரைக்கும் நீங்க செக் பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 6 வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். ஏன்னா 7ங்கிற வேல்யூ இங்க இருந்து இங்க வந்துருதா, 8 இங்க கிடைச்சிருது, 9 இதுல இருக்குது இங்க வந்துருது, 10 அது மாதிரி இங்க வந்துருது, 11 இங்க வந்துருது. அதனால இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாலே இதுக்கும் இதுவும் இதோட ஆன்சரும் சேமா தான் இருக்கும். அதனால நீங்க ஃபுல்லா ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை, இதை மட்டும் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஆல்ரெடி 1 11 ஜென்ரேட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இங்க பேலன்ஸ் இருக்கிற இதை மட்டும் செக் பண்ணாலே போதும். நான் 1 by 1 செக் பண்றேன். GCD of 2,12 செக் பண்றேன். இதோட வேல்யூ 2க்கு ஈக்குவலா இருக்கு, அதாவது நாட் ஈக்குவல் டு 1. அப்ப இது வந்து ஜென்ரேட்டர் கிடையாது. இங்கே டைரக்டா செக் பண்றேன். அப்ப நெக்ஸ்ட் GCD of 3,12 இதுவும் வராது, GCD of 4,12 வராது, GCD of 5,12 GCD வேல்யூ 1 வரும். அப்ப பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு ஜென்ரேட்டரும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 5 ஒரு ஜென்ரேட்டர், 7 ஒரு ஜென்ரேட்டர். நெக்ஸ்ட் GCD of 6,12 எக்ஸ்ட்ரா செக் பண்றேன், இதுவும் வராது. அப்ப டோட்டலா எத்தனை ஜென்ரேட்டர்ஸ் இருக்கு? 4 ஜென்ரேட்டர்ஸ் இருக்கு. அந்த 4 ஜென்ரேட்டர்ஸும் என்னென்ன எனக்கு நம்ம சம்லன்னா ஜென்ரேட்டர்ஸ் என்ன 1 11 இது ரெண்டும் 5 7. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் 4 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த ஜென்ரேட்டர்ஸ் என்னங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஒன், find the generators of cyclic group Z5. Z5ல இருக்க ஜெனரேட்டர்ஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணனும். Z5ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்னா 0 இருக்கும், 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும். இதான Z5ல இருக்க எலிமெண்ட்ஸ். இதோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 5க்கு ஈக்குவலா இருக்கு. 5ங்கிறது என்னது? ஒரு பிரைம் நம்பர். பிரைம் நம்பரா இருந்துச்சுன்னா இதுல வந்து ஐடென்டிட்டியை தவிர மற்றது எல்லாமே நமக்கு என்னவா இருக்கும்னா ஜெனரேட்டர்ஸா இருக்கும். நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றேன். அதுக்கு ஃபார்முலா என்னது? 5 of 5 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? ஃபார்முலா என்னது? 5 of p. ஃபார்முலா வந்து p minus 1ங்கிறது ஃபார்முலா. இதை நம்ம சம்ல யூஸ் பண்ணோம்னா என்ன வரும்னா 5 minus 1 அதாவது 4. இப்ப டோட்டலா எத்தனை ஜெனரேட்டர்ஸ்? 4 ஜெனரேட்டர்ஸ் இருக்கு. அது என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இங்க நம்ம லாஸ்ட் சம்ல பார்த்த அதே சேம் கான்செப்ட் தான். a பவர் mங்கிறது ஏங்கிறது வந்து எனக்கு ஜெனரேட்டரா இருந்துச்சுன்னா தென் a பவர் m-ம் எனக்கு என்னவா இருக்கும்? ஜெனரேட்டரா இருக்கும். கண்டிஷன் என்னது? GCD of m, என்னோட வேல்யூ 1க்கு ஈக்குவலா இருக்கும். ஆக்சுவலா இங்க வந்து நமக்கு ஆபரேஷன் என்னது? அடிஷன் மாடுலோ 5ங்கிறதுனால நம்ம இது a பவர் m எப்படி எழுதுவோம்னா m இன்டு ஏன்னு எழுதுவோம். 1ங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். Z பொறுத்தளவுக்கு 1 கன்ஃபார்மா ஒரு ஜெனரேட்டரா இருக்கும், n-1 இன்னொரு ஜெனரேட்டரா இருக்கும். அதனால 1 ஜெனரேட்டர் நான் இங்க எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், m இன்டு ஏவோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? m-க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பதிலா இன்ஸ்டெட் ஆஃப் a ஸ்கொயர் இந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலா நம்ம டைரக்டா இங்கேயே நம்ம செக் பண்ணிக்கிட்டாலே ஓகே தான். அப்ப GCD ஆஃப் நான் ஒரு வேல்யூவை செக் பண்றேன். GCD ஆஃப் இது 0ங்கிறது ஐடென்டிட்டி, அப்ப இது கன்ஃபார்மா வராது. GCD ஆஃப் 1,5க்கு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றேன். அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 1க்கு ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட் GCD ஆஃப் 2,5 இதோட வேல்யூ 1க்கு ஈக்குவலா இருக்கு. GCD ஆஃப் 3,5 வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 1க்கு ஈக்குவலா இருக்கு. GCD ஆஃப் 4,5 வேல்யூ 1க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் GCD வேல்யூ 1 இருக்கிறதுனால இது எல்லாமே நமக்கு ஜெனரேட்டர்ஸ். அப்ப ஜெனரேட்டர்ஸ் வந்து என்னென்னது? 1 2 3 and 4 இதுதான் இந்த குரூப்போட ஜெனரேட்டர்ஸ்.
அதே மாதிரி இப்ப Z1 குரூப் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன், இதுல இருக்க எலமெண்ட் என்னது 0 மட்டும்தான், ஒரே ஒரு எலமெண்ட். இந்த எலமெண்ட் தான் நமக்கு என்னவா இருக்கும்னா ஐடென்டிட்டியா இருக்கும். ஆல்சோ இதுதான் நமக்கு என்னன்னா ஜெனரேட்டராவும் இருக்கும். Z1ங்கிற இந்த குரூப்பை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கிறதுனால இதுவே இதை ஜெனரேட் பண்ணிடும். இதுதான் ஐடென்டிட்டி எலமெண்ட். இதை தவிர Z1 குரூப்பை தவிர மத்த எல்லா குரூப்பும் ZN பொறுத்தளவுக்கு Z1 தவிர மத்த எல்லா குரூப்பும் எப்படி இருக்கும்னா 0 வந்து ஐடென்டிட்டியா இருக்கும், 1 வந்து ஜெனரேட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் இன் சைக்ளிக் குரூப். நான் ஃபர்ஸ்ட் ஜென்ரலா சொல்றேன். இப்ப ஜிங்கிறது ஒரு குரூப்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரு ஃபைனைட் குரூப்னா இதோட ஆர்டர் வந்து என்னக்கு ஈக்குவலா இருக்குன்னு எடுத்துப்பேன். அப்ப ஜில வந்து டோட்டலா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும், n நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஜில இருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன், அதாவது ஏங்கிற எலமெண்ட் ஜிலன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபைனைட் குரூப்பா இருக்கிறதுனால ஆர்டர் ஆஃப் ஏ வந்து டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, இது வந்து ட்ரூவா இருக்கும். ஆனா கான்வர்ஸ் நீட் நாட் பி ட்ரூ. அதாவது என்னன்னா ஜியோட ஆர்டரோட டிவைசர்ஸா இருக்கிறதுனால ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு அந்த ஆர்டர் இருக்கணுங்கிற மீனிங் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜிங்கிற ஒரு குரூப் எடுத்துக்கிறேன், இதோட ஆர்டர் வந்து 4 இருக்குன்னு எடுத்துக்கிறேன். ஜில இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துக்கிறேன்னா ABCEன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதோட ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னு எடுத்துக்கிறேன்னா ஏயோட ஆர்டர் வந்து 2, பியோட ஆர்டர் 2, சியோட ஆர்டர் 2, ஈயோட ஆர்டர் ஐடென்டிட்டிங்கிறதுனால 1 இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்ப வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறது ட்ரூவா இருக்கும் எல்லா கேஸ்லயும். அதாவது இப்ப பாருங்களேன், ஆர்டர் ஆஃப் ஏங்கிறது என்னது, நம்ம சம்ல 2க்கு ஈக்குவலா இருக்கு. 2 டிவைட்ஸ் 4ங்கிறது என்ன, ஆர்டர் ஆஃப் ஜி. ஓகே, இது ட்ரூவா இருக்கு. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் பிங்கிறது பாருங்க 2 டிவைட்ஸ் 4, இந்த கேஸ்லயும் ட்ரூவா இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் சியோட வேல்யூ 2, அப்ப இதுவும் வந்து டிவைட்ஸ் 4, இதுவும் ட்ரூவா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆர்டர் ஆஃப் ஐடென்டிட்டியோட வேல்யூ வந்து 1, இது டிவைட்ஸ் 4. ஓகே, அப்ப ஆர்டர் ஃபார் எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் எப்படி இருக்கு, ஆர்டர் ஆஃப் ஏ வந்து டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ட்ரூவா இருக்கு. ஆனா ஜியோட டிவைசர்ஸா இருக்கிறதுனால ஜியோட ஆர்டர் வந்து 4, இதோட டிவைசர்ஸ் எல்லாம் என்ன 1, 2, 4. இதோட டிவைசர்ஸா இருக்கிறதுனால ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு ஆர்டர் வந்து கன்ஃபார்மா 1 இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டுக்காவது ஆர்டர் 1 இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டுக்காவது ஆர்டர் 2 இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டுக்காவது ஆர்டர் 4 இருக்கும். நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறது ட்ரூவா இருக்கும். ஆனா ஆர்டர் ஆஃப் ஜியோட டிவைசர்ஸ்க்கு எல்லாம் இருக்கணுங்கிற நெசசரி கிடையாது. ஆனா இந்த இதுக்கு சைக்ளிக் குரூப்ல இது வந்து ட்ரூவா இருக்கும். ஜி வந்து சைக்ளிக் குரூப், அதோட ஆர்டர் வந்து என்ன இருக்குதுன்னா ஃபார் எவ்ரி டிவைசர்ஸ் ஆஃப் n, அதாவது n-க்கு எதெல்லாம் டிவைசர்ஸா இருக்கோ அதுல எல்லாத்துலயுமே என்ன இருக்கும்னா அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட்டுக்காவது அந்த ஆர்டர் இருக்கும். ஆல்சோ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஃபை ஆஃப் டி, நம்ம இப்ப பார்த்தோம்ல ஆயிலர் ஃபை ஃபங்க்ஷன், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எத்தனை எலமெண்ட்ஸ்க்கு ஆர்டர் டி இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்ப இந்த கேஸ்ல வந்து ஜி வந்து நான் சைக்கிள் குரூப்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட டிவைசர்ஸ் வந்து என்னன்னா 1, 2, 4. இப்ப எத்தனை எலமெண்ட்ஸ்க்கு ஆர்டர் வந்து 1 இருக்கும்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஜஸ்ட் 5 ஆஃப் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாலே கண்டுபிடிச்சிடலாம். 5 ஆஃப் 1ஓட ஆன்சர் என்ன 1. ஓகேவா, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து 5 ஆஃப் 2, எத்தனை எலமெண்ட்ஸ்க்கு ஆர்டர் வந்து 2ஆ இருக்கும்ங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 5 ஆஃப் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். இதோட ஃபார்முலா என்னது 2 - 1க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப வந்து ஆன்சர் வந்து 1. அப்ப ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு தான் வந்து ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னா 2ஆ இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் எத்தனை எலமெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்டர் வந்து 4ஆ இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 5 ஆஃப் 4 ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். அப்ப இது வந்து எப்படி இருக்குன்னா 5 ஆஃப் 2 ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப 2 ஸ்கொயர் மைனஸ் 2 பவர் 1 வரும். அப்ப இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 2க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப சைக்ளிக் குரூப்பா இருக்கிற பட்சத்துல ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு தான் ஆர்டர் வந்து 1ஆ இருக்கு, ஒரு எலமெண்ட்டுக்கு ஆர்டர் 2ஆ இருக்கு, 2 எலமெண்ட்ஸ்க்கு ஆர்டர் வந்து 4ஆ இருக்கு, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்ப நம்ம இங்க இது வந்து நான் சைக்ளிக் குரூப் நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்டுக்கு ஆர்டர் வந்து 1ஆ இருக்கு, 3 எலமெண்ட்ஸ்க்கு ஆர்டர் வந்து 2ஆ இருக்கு. எந்த எலமெண்ட்டுக்குமே ஆர்டர் 4 இல்ல. ஆனா சைக்ளிக் குரூப்பை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட டிவைசர்ஸ் எல்லாத்துக்குமே அட்லீஸ்ட் ஒரு எலமெண்டாவது கிடைச்சிரும். இப்ப 4ஓட டிவைசர்ஸ் என்னவோ 1, 2, 4னா இதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் நமக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு எலமெண்டாவது இங்க இருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆல்சோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்னா அது எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜிங்கிறது சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 200. அப்ப ஜியோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 200க்கு ஈக்குவலா இருக்கு. क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 10 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே, நம்ம என்ன பார்த்திருக்கோம், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் டி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஜஸ்ட் 5 ஆஃப் டி ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும்னு பார்த்தோம். ஆனா அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னா இது வந்து 10 வந்து இதோட டிவைசரான்னு பாருங்க. ஏன்னா நம்ம சைக்ளிக் குரூப்பை பொறுத்தளவுக்கு ஓகே இதோட டிவைசர்ஸா இருந்தா மட்டும்தான் அதுல வந்து அந்த ஆர்டர்ல வந்து எலிமெண்ட்ஸே இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுங்கன்னா இந்த கொடுத்திருக்கிற நம்பர் வந்து டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு செக் பண்ணுங்க. இது வந்து ட்ரூவா இருந்த பட்சத்துல மட்டும் நீங்க நெக்ஸ்ட் 5 ஆஃப் 10 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, அப்ப 5 ஆஃப் 10 நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் 5 ஆஃப் 2 × 5ன்னு வரும். அப்ப இதோட வேல்யூ வந்து 5 ஆஃப் 2 × 5 ஆஃப் 5ன்னு வரும். 1, 4. அப்ப ஆன்சர் வந்து 4. அப்ப டோட்டலா 4 எலிமெண்ட்ஸ்க்கு தான் என்ன வரும்னா ஆர்டர் வந்து 10 வரும். அப்படிங்கிறது தான் இந்த இது.
நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஜிங்கிறது சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 200. ஜியோட ஆர்டர் வந்து 200க்கு ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட் ஹவு மெனி எலமெண்ட்ஸ் இன் ஜி இஸ் ஆஃப் ஆர்டர் 3ன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம கொஸ்டினை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் டைரக்டா இது வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியும், 5 ஆஃப் 3 ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் போறேன்னு போடாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னா இந்த 3 டிவைட்ஸ் 200 செக் பண்ணுங்க. இதுவே ஃபர்ஸ்ட் ட்ரூ கிடையாது, 3 டஸ் நாட் டிவைட்ஸ் 200ங்கிறதுனால. ஓகே, அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கும்னா 0 எலமெண்ட்ஸ் தான் இது வந்து ஆன்சர். ஏன்னா டிவைட்ஸ் பண்ணா மட்டும்தான் இங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்புக்கே போகணும். ஏன்னா நமக்கு என்ன தெரியும், இப்ப ஜியோட ஆர்டர் வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு நமக்கு தெரியும். இது எல்லா கேஸ்லயும் ட்ரூவா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் இதை செக் பண்ணி பாருங்க. இது டஸ் நாட் டிவைடுன்னு வந்தா 0 எலமெண்ட்ஸ் சொல்லிட்டு சம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். சப்போஸ் டிவைட்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நீங்க வந்து 5 ஆஃப் 10 ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கும் 5 தான் எடுத்தோம். அங்க வந்து என்ன எடுத்துக்கிட்டோம்னா 5 ஆஃப் ஜியோட ஆர்டர் எடுத்துக்கிட்டோம். இங்க வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 10ன்னா இந்த வேல்யூ எடுத்துக்கணும். இதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ஒன், எலமெண்ட்ஸ் ஆஃப் என் கிவன் ஆர்டர் டி. இப்ப ஜிங்கிறது வந்து சைக்கிளிக் குரூப்னு எடுத்துக்கிறேன், ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஆர்டர் வந்து என்னைக்கு ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜி வந்து ஜெனரேட்டட் பை ஏ, இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறது வந்து எல்லா கேஸ்லயும் ட்ரூவா இருக்கும். அதுவே ஜிங்கிறது வந்து சைக்கிளிக் குரூப்பா இருந்துச்சுன்னா இப்ப அதோட டிவைசர்ஸ் எல்லாம் என்னது, டி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லா டிவைசர்ஸ்லயும் நமக்கு வந்து எலமெண்ட்ஸ் இருக்கும் ஆர்டர் டி. இப்ப அது எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும், 5 ஆஃப் டி எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கறது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகே, அந்த எலிமெண்ட் வந்து என்ன எலிமெண்ட் அப்படிங்கறது நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். அதுக்கான ஃபார்முலா தான் இது. the elements of order d வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா a power k into n divided by d க்கு ஈக்குவலா இருக்கும், where k ங்கிறது belongs to u of d. ஓகேவா, அதாவது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். find all the elements or all the generators of the subgroup of Z40 of order 10. அதாவது கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா Z40ங்கிற குரூப் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ்க்கு ஆர்டர் 10 இருக்கும், அதாவது நம்பர் கேட்கல, என்னென்ன எலிமெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன எலிமெண்ட்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல ஆல் த ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் த சப் குரூப்னு கேட்டாலும் ரெண்டுத்துக்கும் ஆன்சர் சேம் தான். ஒரே மாதிரி மெத்தட் தான் அப்ரோச் பண்ணுவோம். இந்த குரூப் எடுத்துக்கிறேன். இதோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 40க்கு ஈக்குவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் 10ல எலிமெண்ட்ஸ் இருக்கா இல்லைன்னு செக் பண்றதுக்கு எப்படி செக் பண்ணுவோம், 10 divides 40 செக் பண்ணுவோம். இது வந்து ட்ரூவா இருக்கு. இது ட்ரூவா இருந்துச்சுன்னா அப்ப வந்து கன்ஃபார்மா ஏதோ சம் எலிமெண்ட்ஸ்க்கு ஆர்டர் வந்து கன்ஃபார்மா 10 இருக்குங்கிறது. அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஆஃப் ஆர்டர் 10 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா ஜஸ்ட் 5 ஆஃப் 10 ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னாலே ஆன்சர் நமக்கு கிடைச்சிரும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் ஆன்சர் வந்து 4 வந்துச்சு. நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால இங்க டைரக்டா எழுதிக்கிறேன். 5 ஆஃப் 10ஓட வேல்யூ 4க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப டோட்டலா 4 எலிமெண்ட்ஸ்க்கு தான் ஆர்டர் வந்து 10 இருக்கும். அந்த 4 எலிமெண்ட்ஸ் என்னங்கிறது நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்ப நம்ம பார்த்தோம்ல ஃபார்முலா, இததான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஃபார்முலா என்னது, a power k into n by d where k belongs to u of d. இதான ஃபார்முலா. இது நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஏங்கிறது என்னன்னா ஜெனரேட்டர். இங்க நம்ம சம்ல பாருங்க Z40 இருக்கு. Z40 பொறுத்தவரைக்கும் ஜெனரேட்டர் என்ன, ஃபார் ஆல் Z பவர் n-க்கு ஜெனரேட்டர் வந்து 1 வந்து கன்ஃபார்மா ஜெனரேட்டரா இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே சேம் ரீசன் தான். இப்ப 1 பவர் n எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 1 வந்து n டைம்ஸ் ஆட் பண்ணுவோம். அப்ப நம்ம என்னன்னு எழுதலாம், n into 1 எழுதலாம். அப்ப இதோட வேல்யூ வந்து n எழுதலாமா. அப்ப நம்ம சம்ல இங்க வந்து லாஸ்ட் நம்ம ஜெனரலா பார்க்கும்போது a பவர்னு பார்த்தோம். ஏங்கிறது ஜெனரேட்டரு. அப்ப அந்த எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா a பவர் k into n by d இருக்கும். இங்க நம்ம சம்ல வந்து 1ங்கிறது ஜெனரேட்டரா இருக்கிறதுனால 1 பவர் k into n by d இருக்கும். 1 பவர் n intoங்கிற போது n நீங்க எழுதியிருக்கிற மாதிரி இங்கேயும் எழுதலாமா. அப்ப எலிமெண்ட்ஸ் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா k into n by d க்கு ஈக்குவலா இருக்கும், where k belongs to u of 10 d. இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, இப்ப நம்ம சம்ல பாருங்க k ஓட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னா u of d. dங்கிறது என்னன்னு பாருங்க, dங்கிறது டிவைசர்ஸ், nங்கிறது என்னன்னா 40 குரூப் ஆர்டர் கொடுத்திருக்காங்கல்ல 40, இந்த 40, dங்கிறது என்னன்னா 10. ஓகேவா, அப்ப நம்ம சம்ல அப்படியே ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கங்க. u of 10 ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஏன்னா kங்கிறது belongs to u of dங்கிறதுனால u of 10 ஃபைண்ட் அவுட் பண்றேன். ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது அப்படியே நான் டைரக்டா யூஸ் பண்ணிக்கிறேன். u of 10 ஆல்ரெடி பார்த்தோம்ல 1 3 7 9 இந்த எலிமெண்ட்ஸ் மட்டும் தான். 10க்கும் 1க்கும் GCD வேல்யூ 1, 10க்கும் 3க்கும் GCD வேல்யூ 1 வரும். அதே மாதிரி 10க்கும் 7க்கும் GCD வேல்யூ 1 வரும். 10க்கும் 9க்கும் GCD வேல்யூ 1 வரும். பேலன்ஸ் எந்த டேர்முக்கும் GCD வேல்யூ 1 வராது. அதனால u of 10ல இந்த மட்டும் தான் வரும். ஓகேவா, அப்ப k belongs to எப்படி இருக்குது, 1 3 7 9 இருக்கு. அப்படியே நம்ம ஃபார்முலால யூஸ் பண்ணிக்கலாமா. எலிமெண்ட்ஸ் வந்து என்ன இருக்கும்,
k இன்டுனா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். அப்ப 1 இன்டு n by 40 டைரக்டா இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்ப n by d வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 40 by 10 க்கு ஈக்குவலா இருக்கு. கேன்சல் பண்ணா ஆன்சர் 4 வரும். அப்ப 1 இன்டு 4 னு எழுதலாம். அப்ப 4 இன்டு இப்படி எழுதிக்கலாமா? 1, 3, 7, 9 எழுதிக்கலாம். அப்ப ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணா போதும். அப்ப எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும்? 4 வரும், 12 வரும், நெக்ஸ்ட் வந்து 28 வரும், 36 வருமா? அப்ப இந்த எலிமெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஆர்டர் வந்து 10 இருக்கும். அதே மாதிரி ஆல் தி ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 10 கேட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஃபங்க்ஷன். இப்ப நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசர்ஸ் ஆஃப் n-க்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 8ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட டிவைசர்ஸ் எல்லாம் என்ன? 1, 2, 4, 8 இது 4 மட்டும் தான் இதோட டிவைசர்ஸ். ஏன்னா இந்த டேபிள்ல மட்டும் தான் 8 வரும். இது 4 தான் டிவைசர்ஸ். ஓகே, அப்ப டோட்டலா எத்தனை டிவைசர்ஸ் நம்ம இருக்கு? 1, 2, 3, 4. அப்ப 4 டிவைசர்ஸ் இருக்கு. இது ஒரு 8ங்கிறது ஒரு ஸ்மால் நம்பரா இருக்கிறதுனால நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதுவே ஒரு பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும்ல. அதுக்கு தான் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஜெனரலா பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. n எடுத்துக்கங்க. nங்கிறது வந்து இதோட டிவைசர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இதை வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பரான்னு பாருங்க. பிரைம் நம்பர் இல்லாம காம்போசிட் நம்பரா இருந்துச்சுன்னா பிரைம் ஃபேக்டர்ஸ்ல எழுதிருங்க. அப்ப நான் என்ன எழுதுறேன்னா இப்ப p1 பவர் k1, p2 பவர் k2 and so on, pr பவர் kr. அப்ப பிரைம் ஃபேக்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம். பிரைம் ஃபேக்டர்ஸ்ல எழுதிட்டு இந்த பவர்ல இருக்குல்ல இந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா d ஆஃப் n டினோட் பண்ணுவோம் ஆர் டவ் ஆஃப் n டினோட் பண்ணுவோம். நான் உங்க கன்வீனியன்ட் தான், எது வேணா எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப பவர்ல இருக்கிறது எடுத்துக்கோங்க. k1 plus 1 into k2 plus 1 and so on, kr plus 1. அதாவது பவர்ல 1 1 ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்துலயும் 1 தான் வரும். லாஸ்ட்ல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம். இதுதான் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசர்ஸ் ஆஃப் n ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஜஸ்ட் இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ணீங்கனாலே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசர்ஸ் ஆஃப் 50,000 क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து காம்போசிட் நம்பரா இருக்குது. அதை வந்து பிரைம் ஃபேக்டர்ஸ்ல எழுதுவோம். பிரைம் ஃபேக்டர்ஸ்ல எழுதணும்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரி 1 by 1 நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா டைம் ஆகும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி லாஸ்ட்ல ஜீரோஸ் நிறைய இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா எப்படி எழுதிடலாம்னா இந்த 50,000 5 into 10 power 4 எழுதலாமா? இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கங்க. இது வந்து ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட் அப்ரோச் பண்றதுக்கு இந்த மெத்தட் அப்ரோச் பண்ணுங்க. இதை வந்து 10 எப்படி எழுதலாம்? 2 into 5 எழுதலாம். பவர் 4. ஓகே, ப்ராடக்ட்ல இருக்கும் போது பவரை வந்து ஈச் டேர்முக்கு நம்ம கொடுக்கலாம். அப்ப 2 power 4 into 5 power 4 எழுதலாம். இதுவும் இதையும் ஜாயின் பண்ணோம்னா 2 power 4 into 5 power 5 வரும். ஓகே, நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? ஃபார்முலா என்ன பார்த்தோம்? இங்க இருக்கிற கீழே இருக்க பிரைம் நம்பர் என்ன வேணா இருந்துட்டு போதும், அது நமக்கு கவலையே இல்லை. பவர்ல இருக்க வேல்யூக்கு 1 ஆட் பண்ணிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப டவ் ஆஃப் 50,000 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 4 plus 1 into 5 plus 1க்கு ஈக்குவலா இருக்கும். இதோட வேல்யூ 5, இதோட வேல்யூ 6. அப்ப மல்டிப்ளை பண்ணா 30. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அப்படின்னா என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசர்ஸ் ஆஃப் 50,000 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 30 வருது. அதாவது 30 டிவைசர்ஸ் நமக்கு வந்து 50,000க்கு இருக்குங்கிறத மீனிங். நெக்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் சப் குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப். ஜிங்கிறது ஒரு ஃபைனைட் சைக்ளிக் குரூப்னு எடுத்துக்கிறேன். இதோட ஆர்டர் வந்து n-க்கு ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுல மொத்தம் டோட்டலா எத்தனை சப் குரூப்ஸ் இருக்கும் ஜிங்கிறது ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஜஸ்ட் டவ் ஆஃப் n ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். இப்ப நம்ம பார்த்தோம்ல அதே சேம் தான். இப்ப டவ் ஆஃப் n ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாலே டோட்டல் நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் ஜிங்கிறது ஒரு ஃபைனைட் சைக்ளிக் குரூப். அதோட ஆர்டர் வந்து n-க்கு ஈக்குவலா இருக்கு. ஜியோட ஆர்டர் வந்து n-க்கு ஈக்குவலா இருக்கு. ஜி வந்து ஜெனரேட்டட் பை a. Okay. இப்ப if d divides n then g has a subgroup of order d. இப்ப இந்த d divides n இருந்துச்சுன்னா then g has a subgroup of order d ங்கிறது கொடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? இப்ப d divides n இருந்தா சைக்ளிக் குரூப்ல g ஓட ஆர்டர் வந்து n, d divides n இருந்துச்சுன்னா then 5 of d எலிமெண்ட்ஸ்க்கு வந்து ஆர்டர் வந்து d இருக்கும்னு பார்த்தோம். இங்க நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன பாக்குறோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம எலிமெண்ட்டுக்கு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம சப் குரூப்புக்கு பாக்குறோம். d divides n இருந்துச்சுன்னா then g has a subgroup of order d. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப g ஓட ஆர்டர் வந்து 4 னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கீங்களா. இதோட டிவைசர்ஸ்லாம் என்ன? 1, 2, 4. ஓகேவா? அப்ப கன்ஃபார்மா g ல வந்து சப் குரூப் இருக்கும் ஆஃப் ஆர்டர் 1, அதே மாதிரி g ல சப் குரூப் இருக்கும் ஆஃப் ஆர்டர் 2, அதே மாதிரி g ல வந்து ஒரு சப் குரூப் இருக்கும் ஆஃப் ஆர்டர் 4. நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்? லாக்ராஞ்ச் தியரமோட டெஃபினிஷன் என்னன்னு தெரியும். இப்ப வந்து ஜிங்கிறது வந்து குரூப்பா இருந்து ஹெச்ங்கிறது வந்து சப் குரூப்பா இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறது வந்து ட்ரூவா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனா கான்வர்ஸ் வந்து நீட் ஆன் பி ட்ரூ.
ஆனா சைக்கிளிக் குரூப் பொறுத்தளவுக்கு அந்த கான்வர்ஸ் வந்து இங்க ட்ரூவா இருக்கும். ஓகே, டிவைசர்ஸா இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா அங்க வந்து சப் குரூப் எக்ஸிஸ்ட் ஆகும் ஆஃப் ஆர்டர் டியா இருக்கும். அதுதான் இந்த இது. நெக்ஸ்ட் இந்த சப் குரூப்பையும் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? இப்ப ஏங்கிறது வந்து ஜென்ரேட்டரா இருந்துச்சுன்னா நம்ம இதை வந்து இந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஏ பவர் என் பை டி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நம்மளால சப் குரூப்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். இந்த क्वेश्चन பாருங்க, ஜிங்கிறது ஒரு சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 24, தென் தேர் எக்ஸிஸ்ட் a சப் குரூப் ஆஃப் ஆர்டர் அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஜியோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 24க்கு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா, நமக்கு வந்து சப் குரூப் எந்த ஆர்டர்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம்? இதோட டிவைசர்ஸா இருந்தா மட்டும்தான் நமக்கு அந்த சைஸ்ல வந்து சப் குரூப் இருக்குன்னு பார்த்தோம். அப்ப இதோட டிவைசர்ஸ் 1 by 1 எழுதுறதுக்கு பதிலா ஜஸ்ட் நம்ம இப்படியே ரிவர்ஸ்ல செக் பண்ணிடலாம். 9 divides 24 பாருங்க, அப்படியே 1 by 1, ஏன்னா இதோட டிவைசர்ஸா இருந்தா மட்டும்தான் அதுல வந்து சப் குரூப் அந்த சைஸ்ல எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா, அப்ப 9 divides 24, 9 டேபிள்ல 24 வருமா? வராது. 5 டேபிள்ல 24 வராது. 6 டேபிள்ல 24 வரும். அப்ப ஆன்சர் வந்து 6 தான் ரைட் ஆன்சர். ஓகே, இப்ப ஜஸ்ட் நீங்க இல்லைன்னா அப்படி இல்லைன்னா இப்படி கூட இதோட டிவைசர்ஸ் என்னென்ன 1 2 3 டேபிள்ல வரும், 4 டேபிள்ல வரும், 6 டேபிள்ல வரும். அந்த மாதிரி 1 by 1 இந்த மாதிரி செக் பண்றதுக்கு இதோட கம்பேர் பண்ணி பாக்குறதுக்கு ரிவர்ஸ்ல ஜஸ்ட் இப்படி போயிடலாம். ஏன்னா இது 24ங்கும் போது நிறைய டிவைசர்ஸ் வரும். அதனால பேக் லைன் போனோம்னா இப்ப 9 divides 24, 5 divides 24 செக் பண்ணுங்க. ஏன்னா சைக்கிளிக் குரூப்பா இருக்கிறதுனால லெக்ராஞ்ச் தியரத்தோட கான்வர்ஸ் வந்து நமக்கு ட்ரூவா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜிங்கிறது சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 10. ஃபைண்ட் நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் ஆஃப் ஜி அண்ட் இட்ஸ் சப் குரூப்ஸ்ங்கிறது கொஸ்டின். ஓகே, ஜிங்கோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 10க்கு ஈக்குவலா இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டோட்டல் நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தோம்? டவ் ஆஃப் 10 ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும், ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து பிரைம் நம்பர் கிடையாது, காம்போசிட் நம்பர். அப்ப என்ன பண்ணுவோம்? இதை வந்து பிரைம் ஃபேக்டர்ஸ்ல எழுதுனா 2 into 5 எழுதலாமா? இதை 2 into 5 எழுதணும்னா இதோட பவர்ல வேல்யூ என்ன இருக்கோ அதோட 1 ஆட் பண்ணிப்போம். பவர்ல இங்க வந்து 1 இருக்கு, 1 plus 1. இந்த பவர்ல 1 plus 1. அப்ப மல்டிப்ளை பண்ணா 2 into 2 ஆன்சர் வந்து 4. அப்ப டோட்டலா 4 சப் குரூப்ஸ் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அந்த 4 சப் குரூப்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு அப்படிங்கறதும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதோட ஜெனரேட்டர் நமக்கு என்னன்னு தெரியாது. நான் வந்து ஜியோட ஜெனரேட்டர் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். இதை யூஸ் பண்ணி நம்ம இங்க பார்த்தோம்ல, இதை பார்த்தோம்ல, இதை யூஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். நம்ம என்ன பார்த்தோம்? இப்ப ஏங்கிறது நம்மளோட ஜெனரேட்டரா இருந்தா, ஜியோட ஜெனரேட்டரா இருந்தா அதோட சப் குரூப்புக்கு வந்து ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ஏ பவர் என் பை டின்னு பார்த்தோம். ஓகே, நம்ம சம்ல வந்து என்னோட வேல்யூ வந்து என்னன்னா ஜியோட ஆர்டர் தான் என்ன, அதோட வேல்யூ வந்து 10 கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. இதோட டிவைசஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். டிங்கிறது என்னோட டிவைசஸ். டிவைசஸ் எல்லாம் என்னது? 1 2 5 10 இதெல்லாம் தான் டிவைசஸ். ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? டோட்டல் நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் எத்தனை இருக்கும்? 4 சப் குரூப்ஸ் இருக்குன்னு பார்த்தோமா? அந்த 4 சப் குரூப்ஸோட ஆர்டர் தான் இதெல்லாம். அதாவது ஏதோ ஒரு சப் குரூப் இருக்கும், அதோட ஆர்டர் 1 இருக்கும். அதே மாதிரி இது சம் சப் குரூப்போட ஆர்டர் 2 இருக்கும், இன்னொரு சப் குரூப்போட ஆர்டர் 5 இருக்கு, இன்னொரு சப் குரூப்போட ஆர்டர் 10 இருக்கும். அதுவும் இல்லாம சைக்கிளிக் குரூப்பை பொறுத்தவரைக்கும் சப் குரூப்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா யூனிக்கா இருக்கும். ஒரு சப் குரூப் தான் இருக்கும். ஒரு சப் குரூப்போட ஒரே ஒரு சப் குரூப் மட்டும் தான் நமக்கு இருக்கும் ஆர்டர் 1ல. அதே மாதிரி ஒரே ஒரு சப் குரூப் தான் இருக்கும் ஆர்டர் 2ல அண்ட் சோ ஆன். இந்த மாதிரி சைக்கிளிக் குரூப்பா இருந்துச்சுன்னா அதோட சப் குரூப்ஸ் எல்லாம் யூனிக்கா இருக்கும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அந்த சப் குரூப் எல்லாம் எப்படி ஜெனரேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த டிவைசர்ஸ் இருக்குல்ல, இதை வந்து 1 by 1 எழுதிக்கிறேன். அப்ப ஏதோ ஒரு சப் குரூப்போட ஆர்டர் வந்து 1 2 5 10, அதாவது கொடுத்திருக்கிற ஜியோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 10க்கு ஈக்குவலா இருக்கு. இதுதான் என்னோட வேல்யூ. ஓகேவா, இதோட டிவைசர்ஸ் தான் இங்க நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஜெனரேட்டர் ஆஃப் ஏ சப் குரூப். அதுக்கு ஆக்சுவலா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். நமக்கு வந்து ஜியோட ஆர்டர் மட்டும் தான் நமக்கு தெரியும், ஜியோட எலமெண்ட்ஸ் நமக்கு தெரியாது. அதனால ஏங்கிறது தான் என்னோட ஜெனரேட்டர் நான் எடுத்துக்கிறேன். அப்ப நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஜெனரேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப a பவர் n, nங்கிறது நம்ம சம்ல 10 by 1, இங்க இருக்கிற 1. ஓகேவா, இதோட டிவைசர்ஸ் தான். அப்ப இத அதே மாதிரி 1 by 1 எழுதணும்னா என்ன? a பவர் 10 by 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி a பவர் 10 by 5ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் a பவர் 10 by 10. ஓகே, இதெல்லாம் தான் ஜெனரேட்டர்ஸ். ஓகே, இதை யூஸ் பண்ணி சப் குரூப் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இங்க இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? a பவர் 10க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப சப் குரூப் எப்படி இருக்கும்? அதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா a பவர் 10 இருக்கும். a பவர் 10ங்கிறது வந்து என்ன? ஐடென்டிட்டி எலமெண்ட். ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்துச்சுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. அதாவது நம்மளோட சப் குரூப்போட ஆர்டர் எப்படி இருக்கு? 1 இருக்கு. 1 இருந்தா டைரக்டா நமக்கே தெரியும் அது ஐடென்டிட்டி மட்டும் தான் வரும். அது இந்த எலமெண்ட் தான்.
நம்ம குரூப் வந்து சைக்கிளிக் குரூப்பா இருக்கிறதுனால ஜியோட ஆர்டரும் ஏவோட ஆர்டரும் ஈக்குவலா இருக்குமா? அப்ப ஏவோட ஆர்டர் ஈக்குவல்னா ஜியோட ஆர்டர் வந்து 10 இருந்தா ஏவோட ஆர்டரும் 10 தான் இருக்கும். ஏவோட ஆர்டர் 10ன்னா நம்ம எப்படி எழுதலாம்? ஏ பவர் 10ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஐடென்டிட்டிக்கு ஈக்குவலா இருக்குமா? அதுதான் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இதை எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஜெனரேட்டர் வந்து ஏ பவர் 5 வரும். ஓகே, அப்ப அதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஏ பவர் 5, ஏ பவர் 10, ஐடென்டிட்டி வந்துச்சுல, இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்ப டோட்டலா 2 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும் ஆர்டர்னு சொன்னோம். அந்த 2 எலமெண்ட்ஸ் தான் இது ரெண்டும். இது நம்ம எப்படி எழுதிருக்கோம்னா, இப்ப ஜிங்கிறது சைக்கிளிக் குரூப், இது வந்து ஜெனரேட்டட் பை ஏன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஜியோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஐடென்டிட்டி, ஏ ஸ்கொயர், ஏ கியூப் அண்ட் சோ ஆன், ஏ பவர் n-1 இந்த மாதிரி தானே எலமெண்ட்ஸ் இருக்கும். அதனால பவர்ல என்ன பண்ணிருக்கோம்? அப்படியே மல்டிப்ளை பண்ணி தானே எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏ ஸ்கொயர்னு மல்டிப்ளை பண்ணி தானே. இதுவும் அப்ப இது வந்து ஜெனரேட்டட் பை தானே. அப்ப ஏ பவர் 5 வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன வரும்? ஏ பவர் 5 இந்த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதனாலதான் ஏ பவர் 10ன்னு போட்டிருக்கும். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் நான் இந்த இதை எடுத்துக்கிறேன். இதை வந்து டிவைட் பண்ணா என்ன வரும்? ஏ ஸ்கொயர்னு வரும். இதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? ஏ ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் வந்து அப்படியே மல்டிப்ளை, ஏ ஸ்கொயர் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணிட்டே போவோம். ஜெனரேட்டட் பை தானே. அப்ப ஏ பவர் 4, ஏ பவர் 6, ஏ பவர் 8, ஏ பவர் 10. ஏ பவர் 10ங்கிறது ஐடென்டிட்டி. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன தெரியும்? இந்த சப்குரூப் ஆர்டர் வந்து 5 வரும்னு தெரியும். அதே மாதிரி கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? ஏ பவர் 1க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப எலமெண்ட்ஸ் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். என்னென்ன வரும்? ஏ பவர் 1ன்னு வரும். அதாவது ஏ, நெக்ஸ்ட் ஏ ஸ்கொயர், ஏ கியூப், ஏ பவர் 4, ஏ பவர் 5, ஏ பவர் 6, ஏ பவர் 7, ஏ பவர் 8, ஏ பவர் 9, ஏ பவர் 10. ஏ பவர் 10 வந்து என்னது? ஐடென்டிட்டி. அப்ப டோட்டலா இந்த சப் குரூப்ஸ்ல டோட்டலா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 10 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அந்த 10 எலிமெண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். Find the number of normal subgroups of a cyclic group G of order 20 question கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா சைக்கிளிக் குரூப் பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? அதோட டிவைசர்ஸ் எல்லாத்துலயுமே சப் குரூப் இருக்கும். ஆல்சோ அது எப்படி இருக்கும்? யூனிக்கா இருக்கும்னு சொன்னோம். ஓகேவா? யூனிக்கா இருக்கிறதுனால அது வந்து எப்படி இருக்கும்னா நார்மல் சப் குரூப்பா தான் இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து டவ் ஆஃப் 20 ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். ஏன்னா சைக்கிளிக் குரூப் பொறுத்தவரைக்கும் இப்ப ஜியோட ஆர்டர் வந்து என்ன இருந்துச்சுன்னா, டி டிவைட்ஸ் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு சப் குரூப், ஒரு யூனிக்கான சப் குரூப் டில எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? யூனிக்கா இருந்துச்சுனாலே நம்ம என்ன சொல்லிடலாம்னா அது நார்மல் சப் குரூப்னு சொல்லிடலாம். இது ஜஸ்ட் நம்பர் ஆஃப் சப் குரூப்ஸ் கேட்டாலும் சரி, நம்பர் ஆஃப் நார்மல் சப் குரூப்ஸ் கேட்டாலும் சரி, ஆன்சர் சேம் தான் சைக்கிளிக் குரூப்பை பொறுத்தளவுக்கு. அப்ப ஜஸ்ட் நம்ம டவ் ஆஃப் 20 ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். இதோட ஆன்சர் வந்து இது வந்து பிரைம் நம்பர் கிடையாது, காம்போசிட் நம்பரா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 4 into 5ன்னு எழுதலாம். அப்ப 2 square into 5ன்னு எழுதலாம். அப்ப இதை வந்து நம்ம எழுதணும்னு வச்சுக்கோங்களா. பவர்ல என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2 plus 1ன்னு எழுதுவோம். into 1 plus 1ன்னு எழுதுவோம். அப்ப ஆன்சர் என்னது? 3 into 2ன்னு வரும். அப்ப ஆன்சர் வந்து 6க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப ஜிக்கு டோட்டலா 6 நார்மல் சப் குரூப்ஸ் இருக்குங்கிறத மீன். நெக்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் சைக்கிளிக் சப் குரூப்ஸ். இப்ப ஜிங்கிறது வந்து நம்ம சைக்கிளிக் குரூப்னு எடுத்துப்போம். இதோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? என்னைக்கு ஈக்குவலா இருக்குன்னு எடுத்துக்கிறேன். இப்ப இதோட நம்பர் ஆஃப் சைக்கிளிக் சப் குரூப்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? ஜஸ்ட் டவ் ஆஃப் n ஃபைண்ட் அவுட் பண்ணாலே போதும். நமக்கு வந்து நம்பர் ஆஃப் சைக்கிளிக் சப் குரூப் கிடைச்சிரும். ஓகே, ஆனா இதுவே நமக்கு வந்து நம்ம குரூப் வந்து சைக்கிளிக் குரூப் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஃபைனைட் குரூப் ஆஃப் ஆர்டர் என்ன இருந்துச்சுன்னா இதுலயும் நம்மளால நம்பர் ஆஃப் சைக்கிளிக் சப் குரூப்ஸ் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதோட ஃபார்முலா தான் இது. என்னன்னு பார்ப்போம். இப்ப ஜிங்கிறது ஃபைனைட் குரூப் ஆஃப் ஆர்டர் என்ன இருந்துச்சுன்னா, டிங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர் விச் டிவைட்ஸ் என்ன இருந்தா, நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் சைக்கிளிக் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் டி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் டி டிவைட் பை 5 ஆஃப் டிக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இதுதான் இதோட ஃபார்முலா. எக்ஸாம்பிளோட பார்க்கலாம், கிளியரா புரியும். Determine the number of cyclic subgroups of order 4 in Z4 ப்ராடக்ட் Z2ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து நமக்கு வந்து இது வந்து சைக்கிளிக் குரூப்னு நமக்கு தெரிஞ்சிச்சுனாலே டைரக்டா எழுதிடலாம். இப்ப சைக்கிளிக் குரூப்பா இருந்துச்சுன்னா இப்ப ஜியோட ஆர்டர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள் தான் 4 இருந்துச்சுன்னா இதோட டிவைசர்ஸ் எல்லாம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதிடலாம். இதுவே பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா டவ் ஆஃப் n ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் எத்தனை சப் குரூப்ஸ் இருக்கு, சைக்கிளிக் சப் குரூப்ஸ் இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது வந்து சைக்கிளிக்கான ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். சைக்கிளிக் எப்படி செக் பண்ணுவோம்? GCD ஆஃப் 4,2 ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதோட வேல்யூ வந்து 1 இருந்துச்சுன்னா இது வந்து சைக்கிளிக். இதோட வேல்யூ வந்து ஆக்சுவலா 2 வருது. அப்ப இது வந்து சைக்கிளிக் கிடையாது, இது வந்து அபிலியன் குரூப் தான். ஓகேவா? இந்த அபிலியன் குரூப்புக்கு எத்தனை சைக்கிளிக் சப் குரூப்ஸ் இருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஆஃப் ஆர்டர் 4. ஆர்டர் 4ல எத்தனை இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கு ஃபார்முலா நம்ம இப்ப பார்த்தோம்ல அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்க போறோம். ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் டி டிவைடட் பை 5 ஆஃப் டி. இப்ப ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் சைக்கிளிக் சப் குரூப் ஆஃப் ஆர்டர், ஃபார்முலால டி, நம்ம சம்ல என்ன கொடுத்திருக்காங்க? 4 கொடுத்திருக்காங்க. அதனால 4 எழுதிக்கிறேன்.
ஈக்குவல் டு அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் டி எத்தனை எலமெண்ட்ஸ்க்கு ஆர்டர் வந்து 4 இருக்கும் அதை எடுத்துப்போம் பை 5 of 4 நமக்கு ஃபார்முலால 5 of d வரும் இங்க வந்து நம்ம சம்ல 5 of 4 ஓகேவா இது அதாவது எத்தனை எலமெண்ட்ஸ்க்கு ஆர்டர் 4 இருக்குங்கிறது ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ரீவியஸ் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஒரு அபிலியன் குரூப்புக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்ங்கிறது அந்த வீடியோல இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் இந்த வீடியோட டாப்லயும் கொடுக்குறேன் அதை செக் பண்ணிக்கோங்க இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா இது வந்து இதோட டிவைசர்ஸ் எடுத்துப்போம் இதோட டிவைசர்ஸ் எடுத்துப்போம் ரெண்டுத்துக்குள்ளயும் எல்சிஎம் எடுத்தோம்னால நமக்கு 4 வரணும் அந்த காம்பினேஷன் எடுத்துட்டு அதை வந்து 5 யூஸ் பண்ணி எழுதுவோம் நான் இங்க வந்து இங்க சைட்ல எழுதிக்கிறேன் Z4 Z2 எடுத்துக்கிட்டோம்னா இதோட டிவைசர்ஸ் எல்லாம் என்னது 1 2 4 தான் இதோட டிவைசர்ஸ் 1 and 2 வரும் இதுல இங்கேன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம் இங்கேன்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம் அதோட எல்சிஎம் வேல்யூ எனக்கு 4 வரணும்னா எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா இங்கேன்னு 4 எடுத்துக்கலாம் இங்கேன்னு 1 எடுத்துக்கலாம் இந்த காம்பினேஷன் வரும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இங்கேன்னு 4 எடுத்துக்கலாம் 2 எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு காம்பினேஷன் மட்டும் தான் வரும் வேற ஏதாவது காம்பினேஷன் வருமா வராது ஓகேவா அப்ப இந்த டோட்டலா இந்த காம்பினேஷனுக்கு மட்டும் தான் எல்சிஎம் வேல்யூ வந்து 4 வருது அதனால நான் எப்படி எழுதிக்கலாம்னா இது வந்து ஃபார்முலா வந்து என்னன்னா 5 of 4 இந்த வேல்யூ இன்டு 5 of 1 பிளஸ் இந்த செகண்ட் காம்பினேஷன் 5 of 4 இன்டு 5 of 2 டிவைட் பை 5 of 4 ஈக்குவல் டு இந்த 5 of 4 கூட காமனா வெளியே எடுத்துடலாம் காமனா வெளியே எடுத்தோம்னா இதுவும் கூட கேன்சல் ஆயிடும் ஏன்னா 5 of 4ங்கிறது ஒரு நம்பர் தான் அப்ப நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இதுவும் கேன்சல் பண்ணோம்னா இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் 5 of 1 பிளஸ் 5 of 2 க்கு ஈக்குவலா இருக்கும் இதோட வேல்யூ வந்து 1 க்கு ஈக்குவலா இருக்கும் இதோட வேல்யூ 1 க்கு ஈக்குவலா இருக்கும் அப்ப ஆட் பண்ணா 2 ஆன்சர் வரும் அப்ப டோட்டலா எத்தனை நம்பர் வந்து சைக்கிளிக் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 4 இன் வந்து Z4 ப்ராடக்ட் Z2 ல இருக்கும்னா டோட்டலா 2 சைக்கிளிக் சப் குரூப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் மீனிங் ஆஃப் ஆர்டர் 4 நெக்ஸ்ட் ஒன் சென்டர் ஆஃப் சைக்ளிக் குரூப் இப்போ வந்து நமக்கு வந்து ஜி வந்து அபிலியனா இருந்துச்சுன்னா தென் சென்டர் ஆஃப் த குரூப் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஜிக்கு ஈக்குவலா இருக்கும் அதே மாதிரி ஜி வந்து சைக்ளிக் குரூப்பா இருந்துச்சுன்னா அதுக்கும் தென் சென்டர் ஆஃப் ஜி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஜிக்கு ஈக்குவலா இருக்கும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க சென்டர் ஆஃப் Z33 இஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க Z33ங்கிற போது நமக்கு டைரக்டா என்ன தெரியும் இது வந்து ஒரு சைக்ளிக் குரூப்னு தெரியும் சைக்ளிக் குரூப்ல சென்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் ஜி வந்து சைக்ளிக்கா இருந்துச்சுன்னா தென் சென்டர் ஆஃப் ஜி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஜிக்கு ஈக்குவலா இருக்கும் நம்ம சம்ல வந்து Z33 வந்து சைக்ளிக்னு நமக்கு தெரியும் அப்ப இதோட சென்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா Z33க்கு ஈக்குவலா இருக்கும் அப்ப ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர் இங்க டைரக்டா நமக்கு கொடுத்திருக்காங்க இது சைக்ளிக் குரூப்ங்கிறதுனால இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் சப்போஸ் கொஸ்டின்ல வந்து ஜியோட ஆர்டர் மட்டும் நமக்கு கொடுத்திருக்காங்க 33ங்கிற ஆர்டர் மட்டும் கொடுத்திருக்காங்க அப்ப சென்டர் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா அது எப்படி பண்ணலாம்னா இப்ப அந்த கொடுத்திருக்கிற நம்பரை நம்ம வந்து பிரைம் ஃபேக்டர்ஸ்ல எழுதுனா எப்படி எழுதுவோம் 3 into 11 எழுதுவோமா அதாவது இது P into Q ஃபார்ம்ல இருக்கு இது வந்து ஸ்மால் நம்பர் வந்து சின்ன நம்பர் வந்து P நேம் கொடுத்துக்கங்க பெரிய நம்பர் வந்து Q நேம் கொடுத்துக்கங்க இப்ப நெக்ஸ்ட் என்ன செக் பண்ணுங்கன்னா P divides Q minus 1 ன்னு செக் பண்ணுங்க இப்ப does not divide ன்னு வந்துச்சுன்னா இது கன்ஃபார்மா சைக்ளிக்கா இருக்கும் டிவைட்ஸ் ன்னு வந்துட்டா அங்க ரெண்டு கேஸ் வரும் இல்ல ஒன்னு வந்து சைக்ளிக்கா இருக்கலாம் இல்ல நான் அபிலியனா இருக்கலாம் ரெண்டு கேஸ் வரும் இங்க வந்து does not divide ன்னு செக் பண்ணுங்க 3 divides 11 minus 1 ன்னு பாருங்க இல்ல does not divide அப்ப நம்ம கன்ஃபார்மா என்ன சொல்லிரலாம்னா இந்த எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் 33 எப்படி இருக்கும்னா சைக்ளிக்கா இருக்கும்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டெப்புக்கு நீங்க போகலாம் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து 39ங்கிற ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆர்டரு இப்ப வந்து இதை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் 3 into 13 எழுதுவோம் இப்ப நம்ம செக் பண்ணோம்னா இதை வந்து P நேம் கொடுத்துப்போம் இதை வந்து Q நேம் கொடுத்துப்போம் P divides Q minus 1 செக் பண்ணுங்க 3 divides 13 minus 1 செக் பண்ணுங்க ட்ரூவா இருக்கு இப்ப இங்க டிவைட்ஸ் வந்ததுனால இங்க வந்து ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வரும் ஜி வந்து ஒன்னு வந்து சைக்ளிக்கா இருக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்னு நான் அபிலியனா இருக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து அவங்க வந்து சைக்ளிக் இல்ல நான் அபிலியன் ஏதாவது ஒன்னு கொடுத்திருந்தாதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரொசீட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஒன் நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்பிக் சப்குரூப்ஸ் ஆஃப் a cyclic group of order n இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா டவ் ஆஃப் n க்கு தான் ஈக்குவலா இருக்கும் நம்பர் ஆஃப் சப்குரூப்ஸ் கேட்டாலும் சரி நம்பர் ஆஃப் நான் ஐசோமார்பிக் சப்குரூப்ஸ் ஆஃப் a cyclic group of order என்னன்னா சேம் அதே டவ் ஆஃப் n தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சைக்ளிக் குரூப்ஸ் இன் dn ஆக்சுவலா dn குரூப் வந்து ஒரு நான் சைக்ளிக் குரூப் அதாவது dn for n greater than or equal to 3 dn வந்து ஒரு நான் அபிலியன் குரூப் அதனால இது வந்து ஒரு நான் சைக்ளிக் குரூப் ஆனா இதுக்கு வந்து சைக்ளிக் சப்குரூப்ஸ் இருக்கு அது ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஃபார்முலா ஜஸ்ட் டவ் ஆஃப் n plus n இது ஃபைண்ட் அவுட் பண்ணாலே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் dn ஓட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2 into n க்கு ஈக்குவலா இருக்கும் இங்க இருக்க n தான் இங்க ஓகே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப D5ங்கிற ஒரு குரூப் எடுத்துக்கிறேன் இது வந்து ஒரு நான் சைக்ளிக் குரூப் இதுல வந்து டோட்டலா எத்தனை சைக்ளிக் சப் குரூப்ஸ் எடுக்கலாம்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம் அதாவது டவ் ஆஃப் 5
பிளஸ் 5 ஃபைண்ட் அவுட் பண்ணா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது வந்து பிரைம் நம்பருங்கிறதுனால இங்க பவர்ல இருக்க வேல்யூ டைரக்டா எடுத்துக்கிறேன். அப்ப என்ன வரும் 1 + 1 எழுதுவோமா, +5. அப்ப ஆன்சர் என்னது 7. அப்ப டோட்டலா 7 சைக்ளிக் சப் குரூப்ஸ் இருக்கும் இங்க D5ல. நெக்ஸ்ட் கோஷன் குரூப். எவ்ரி கோஷன் குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக். அதாவது ஜிங்கிறது வந்து எனக்கு சைக்ளிக்கா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கோஷன் குரூப் இருக்குதுல்ல G/N, இதுவும் எப்படி இருக்கும்னா சைக்ளிக் குரூப்பா இருக்கும். இங்க வந்து Gங்கிறது வந்து குரூப், Nங்கிறது வந்து நார்மல் சப் குரூப். கீழே இருக்கிறது வந்து ஒரு நார்மல் சப் குரூப்பா இருந்தா மட்டும் தான் நம்ம கோஷன் குரூப்பே எடுத்துப்போம். இந்த G/Nங்கிறதும் எப்படி இருக்கும்னா சைக்ளிக் குரூப்பா இருக்கும். இந்த G வந்து சைக்ளிக்கா இருக்கிறதுனால இதுவும் சைக்ளிக்கா இருக்கு. ஆனா கான்வர்ஸ் வந்து நீட் நாட் பி ட்ரூ. இது வந்து சைக்ளிக்கா இருந்துச்சுன்னா G சைக்ளிக்கா இருக்கணும்னு எந்த நெசசரியும் இல்ல. Gங்கிறது குரூப்னு எடுத்துக்கிறோம். Z ஆஃப் Gங்கிறது சென்டர் ஆஃப் G. சப்போஸ் G/Z ஆஃப் G வந்து சைக்ளிக்கா இருந்துச்சுன்னா தென் G வந்து அபிலியனா இருக்கும். இங்க வந்து நம்ம என்ன பார்த்தோம், இது வந்து சைக்ளிக்கா இருந்துச்சுன்னா இங்க ரிவர்ஸ் வந்து நீட் நாட் பி ட்ரூன்னு பார்த்தோம். ஆனா G/Z ஆஃப் G, Z ஆஃப் G வந்து ஆல்வேஸ் யூனிக்கா இருக்கும். சென்டர் ஒரு குரூப்புக்கு வந்து சென்டர் வந்து யூனிக்கா இருக்கும். அது வந்து நார்மல் சப் குரூப். ஓகேவா? இப்ப G/Z ஆஃப் G வந்து சைக்ளிக்கா இருந்ததுன்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா இப்ப வந்து G வந்து எப்படின்னா அபிலியனா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா G இஸ் நான் அபிலியனா இருந்தா தென் G/Z ஆஃப் G வந்து நாட் சைக்ளிக்கா இருக்கும். அதாவது இதுக்கு வந்து கான்ட்ரா பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் இது. G வந்து நான் அபிலியனா இருந்தா தென் G/Z ஆஃப் G வந்து நாட் சைக்ளிக்கா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து G/Z ஆஃப் G வந்து சைக்ளிக்கா இருந்துச்சுன்னா தென் தான் G வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், சென்டர் ஆஃப் Gக்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் Gங்கிறது ஒரு ஃபைனைட் சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் n. Gயோட ஆர்டர் வந்து n-க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா தென் ஆர்டர் ஆஃப் ஆட்டோ ஆஃப் G வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா phi of n-க்கு ஈக்குவலா இருக்கும். ஆட்டோ ஆஃப் Gங்கிறது என்னன்னா செட் ஆஃப் ஆல் ஆட்டோமார்பிசம் ஆஃப் a group தான் நம்ம வந்து ஆட்டோ ஆஃப் Gன்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு phiங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன் ஃப்ரம் G to H. Gயும் Hயும் ஒரு குரூப். இங்கே நீங்க எடுத்துக்கிற மேப்பிங் வந்து எப்ப வந்து ஹோமோமார்பிசமா இருக்கும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, phi of A into phi of B இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது ஹோமோமார்பிசம்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ராவா 1-to-1 and on-to இதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அப்ப வந்து ஐசோமார்பிசம்னு சொல்லுவோம். ஐசோமார்பிசத்தை எப்ப வந்து ஆட்டோமார்பிசம்னு சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் ஃப்ரம் G to G, அதாவது இங்க வந்து வேற வேற எது எடுத்திருப்போம், இங்க வந்து Gல இருந்து Gk எடுத்திருப்போம். அப்படி எடுத்துக்கிட்டது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அந்த ஐசோமார்பிசத்தை ஆட்டோமார்பிசம்னு சொல்லுவோம். ஓகே, ஆட்டோ ஆஃப் Gங்கிறது என்னன்னா இந்த Gல இருக்கிற எல்லா ஆட்டோமார்பிசமும் இருக்குல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸையும் எடுத்து எழுதுறது தான் நம்ம ஆட்டோ ஆஃப் Gன்னு சொல்லுவோம். அதோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா phi of n-க்கு ஈக்குவலா இருக்கும் ஃபைனைட் சைக்ளிக் குரூப்பா இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் அதுவே இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஆர்டர் ஆஃப் ஆட்டோ ஆஃப் G வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2க்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு பாப்போம். Gங்கிறது இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப்னு கொடுத்திருக்காங்க. தென் தி ஆட்டோமார்பிசம் குரூப் A of G is அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் என்னன்னு கொடுத்திருக்காங்க. The symmetric group S3, a cyclic group of order 2, non abelian group, the Kleins 4 groupனு கொடுத்திருக்காங்க ஆப்ஷன். இப்பதான் நம்ம என்னன்னு பார்த்தோம். இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப்பா இருந்துச்சுன்னா அதோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 2க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொன்னோமா ஆட்டோ ஆஃப் G. இந்த ஆப்ஷன்ல இங்க டைரக்டா கொடுத்திருக்காங்க பாருங்க. இங்க வந்து இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப்பா இருக்கு, சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 2ன்னு இருக்கு. அப்ப டைரக்டா அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணோம்னாலே இந்த ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். which of the followings are true ன்னு கேட்டிருக்காங்க. every group of order 11 is cyclic ன்னு கொடுத்திருக்காங்க. 11 ன்னு கொடுத்திருக்காங்க. 11ங்கிறது ஒரு பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் நமக்கு தெரியும். every group of order பிரைம் நம்பரா இருந்துச்சுன்னா அந்த குரூப்புக்கு சைக்ளிக்கா தான் இருக்கும். இந்த ஆப்ஷன் தான் ட்ரூ ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த ஆப்ஷனையும் பார்ப்போம். எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் 111 இஸ் சைக்ளிக்கான்னு கேட்டிருக்காங்க. ஜியோட ஆர்டர் என்ன கொடுத்திருக்காங்க, 111 கொடுத்திருக்காங்க. இது வந்து பிரைம் நம்பரான்னு பாருங்க. இது வந்து பிரைம் நம்பர் கிடையாது, இது வந்து காம்போசிட் நம்பர். அப்ப வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல எழுதணும்னா இது 1 + 1 + 1 3 வருது. அப்ப 3 டேபிள்ல இது கன்ஃபார்மா வரும். அப்ப இதை வந்து நம்ம இங்க டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்னா இது வந்து 3 டைம்ஸ் எழுதுவோமா. இப்ப பேலன்ஸ் இங்க போட்டோம்னா 37 வரும். 37ங்கிறது பிரைம் நம்பர். அப்ப இதை வந்து எப்படி எழுதலாம், 3 × 37 எழுதலாம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஜியோட ஆர்டர் வந்து P × Q ஃபார்ம்ல இருந்து வேற P வந்து does not divide Q - 1 இருந்துச்சுன்னா அந்த G வந்து எப்படி இருக்கும்னா சைக்ளிக்கா இருக்கும். இந்த கண்டிஷனை இங்க செக் பண்ணி பார்ப்போம். இங்க செக் பண்ணி பார்த்தோம்னா 3 divides 37 - 1 செக் பண்ணுங்க. ஆமா ட்ரூ தான், 36 வருதுல. அப்ப 3 divides 36 இது வந்து ட்ரூவா இருக்கு. அப்ப G வந்து ரெண்டு கேஸ் வரும். இங்க வந்து ஒன்னு சைக்ளிக்கா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நான் அபிலியனா இருக்கலாம். இது ரெண்டுத்துல எது வேணாலும் இருக்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் வந்து 111 இஸ் சைக்ளிக்னு கொடுத்திருக்காங்க. இங்க நான் அபிலியன் கேஸும் வருது. அப்ப இந்த ஆப்ஷன் வந்து ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் 505 இஸ் சைக்ளிக்னு கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம செக் பண்ணலாம். இப்ப
அப்ப 505ங்கிறது 5 டேபிள்ல லாஸ்ட்ல 5 இருக்கிறதுனால 5 டேபிள்ல வருமா? அப்ப இத என்ன எப்படி எழுதலாம்? 101 எழுதலாம். 101ங்கிறது வந்து பிரைம் நம்பர். அப்ப வந்து ஜி ஆர்டர் ஆஃப் ஜி எப்படி எழுதலாம்? 5 into 101 எழுதலாம். இதே சேம் இது செக் பண்ணி பாருங்க. 5 divides 101 minus 1 செக் பண்ணுங்க. இது வந்து ட்ரூவா இருக்கு. அப்ப இந்த கேஸ்லயும் எவ்ரி குரூப் ஆஃப் ஆர்டர் 505 வந்து சைக்கிளிக்ங்கிறது ராங் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஜிங்கிறது ஒரு சைக்கிளிக் குரூப் எடுத்துக்கிறேன். ஏங்கிற ஒரு எலமெண்ட் ஜிலேன்னு எடுத்திருக்கேன். தென் ஏ ஜென்ரேட் பண்ற சப் குரூப் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஏ இன்வர்ஸ் ஜென்ரேட் பண்ற சப் குரூப்க்கு ஈக்குவலா இருக்கும். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஜிங்கிறது சைக்கிளிக் குரூப்பா இருந்துச்சுன்னா தென் ஏ வந்து ஜென்ரேட்டரா இருந்தா தென் ஏ இன்வர்ஸும் நமக்கு ஜென்ரேட்டரா இருக்கும்னு பார்த்திருக்கோம். இங்க நம்ம எடுத்திருக்கிறது ஏதோ சம் எலமெண்ட் ஏங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்திருக்கோம். அது ஜென்ரேட் பண்ற சப் குரூப்பும் அதோட இன்வர்ஸ் ஜென்ரேட் பண்ற சப் குரூப்பும் ஈக்குவலா இருக்கும். வேணா உங்களுக்கு டிஃபரன்ஸ்க்கு வேணா இது ரெண்டுமே ஏவா இருக்கிறதுக்காக இதை வேணா நம்ம பின்னு எடுத்துக்கலாம். பி வந்து நம்ம எலமெண்ட் ஜில இருந்து எடுத்திருக்கோம். பி வந்து ஜெனரேட் பண்ற சப் குரூப்பும் சரி, பி இன்வர்ஸ் ஜெனரேட் பண்ற சப் குரூப்பும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் எடுத்திருக்கேன். இது வந்து இன்ஃபினிட் சைக்கிளிக் குரூப். இதுல ஒரு ஜெனரேட்டர்ஸ் என்ன 1 and -1 தான் இதோட ஜெனரேட்டர்ஸ். இப்ப m ஜெனரேட் பண்ற சப் குரூப் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா m ஓட இன்வர்ஸ் -m இருக்குல்ல அது ஜெனரேட் பண்ற சப் குரூப்க்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம ஆல்ரெடி சைக்கிளிக் குரூப்ல பார்த்த டெஃபினிஷன் என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் வந்து அதுல இருக்கிற இது இப்ப a தான் நமக்கு ஜெனரேட்டரா இருந்துச்சுன்னா then n into a ன்னு எழுதுவோம் such that n belongs to set of integers. இதுதான் நம்ம with respect to additionல பார்த்த definition. ஓகே, இப்ப நம்ம சம்ல z எடுத்திருக்கோம். z பொறுத்தளவுக்கு 1 and -1 தான் இதோட ஜெனரேட்டர்ஸ் நமக்கு தெரியும். இப்ப 2 ஓட ஜெனரேட்டர்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். இதுல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்? -4, -2, 0, 2, 4 and so on இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப இந்த மாதிரி இந்த ஃபார்ம்ல எழுதுறேன். அப்ப எழுதணும்னா எப்படி எழுதுவோம்? இங்க ஏ இருக்கிறதுனால இங்க ஏ போட்டிருக்கோம். இங்க 2 இருக்கிறதுனால 2 into n எழுதுறேன். 2 into n such that n belongs to set of integers ன்னு வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இது 2 ஓட இன்வர்ஸ் என்ன? -2. ஓகே, அது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா -2 into n such that n belongs to set of z ன்னு வரும். இதோட இன்வர்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா இப்ப 2னா அதோட எந்த எலிமெண்ட் நம்ம ஆட் பண்ணாலும் ஏதோ சம் எலிமெண்ட் ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சேம் எலிமெண்ட் +2 இது ரெண்டுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஐடென்டிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும். z பொறுத்தவரைக்கும் நமக்கு ஐடென்டிட்டி என்ன? 0 with respect to additionங்கிறதுனால இதோட ஐடென்டிட்டி 0. இது வந்து ஆக்சுவலா சைக்கிளிக் குரூப்பா இருக்கிறதுனால அபிலினா இருக்கும். அதனால ரெண்டு கேஸும் செக் பண்ண தேவையில்லை. ஏதாவது ஒரு கேஸ் செக் பண்ணாலே போதும். இங்க 2 ஓட எதை ஆட் பண்ணா நமக்கு 0 வரும்னா -2. இது வந்து ஃபார் ஆல் எல்லா எலிமெண்ட்டுக்கும் ட்ரூவா இருக்கும். அதனால இப்ப mனா அதோட இன்வர்ஸ் -m. அதே மாதிரி 2னா அதோட இன்வர்ஸ் -2ன்னு ஈக்குவலா இருக்கும். அதாவது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சைக்கிளிக் குரூப்பா இருந்துச்சுன்னா தென் அபிலினா இருக்கும். அபிலினா இருந்துச்சுன்னா நார்மல் குரூப்பா இருக்கும். சைக்கிளிக் குரூப்ல இருக்கிற எல்லா சப் குரூப்ஸும் அபிலியனா இருக்கும். அபிலியன்ல இருக்கிற எல்லா சப் குரூப்ஸும் எப்படி இருக்கும்னா நார்மல் சப் குரூப்பா இருக்கும். அதே மாதிரி சைக்கிளிக் குரூப்ல இருக்கிற எல்லா சப் குரூப்பும் எப்படி இருக்கும்னா நார்மல் சப் குரூப்பா இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இதுல என்ன பார்த்திருக்கோம்னா இது அபிலியனா இருக்கிறதுனால இந்த ஒரு கேஸ் மட்டும் செக் பண்ணிருக்கேன். இது வந்து ஃபார் ஆல் எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் ட்ரூவா இருக்கிறதுனால 2 ஓட இன்வர்ஸ் என்னது? -2. நெக்ஸ்ட் இது ரெண்டு சப் குரூப்பும் ஈக்குவலா இல்லையான்னு பார்ப்போம். இப்ப n-க்கு பதிலா இப்ப 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 0 கிடைச்சிரும். பாசிட்டிவ் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா நமக்கு பாசிட்டிவ் சைட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். நெகட்டிவ் வேல்யூ போட்டோம்னா நெகட்டிவ் சைட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அப்ப இது வந்து எல்லா எலிமெண்ட்ஸும் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து அதோட இன்வர்ஸ் 2 ஓட இன்வர்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஜெனரேட் பண்ற சப் குரூப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்ப n-க்கு பதிலா 0 போட்டோம்னா நமக்கு 0 ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தோம்னா நமக்கு நெகட்டிவ் சைட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதுவே நெகட்டிவ் வேல்யூஸ் கொடுத்தோம்னா n-க்கு பதிலா பாசிட்டிவ் சைட் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அப்ப ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ரெண்டு சப் குரூப்பும் நமக்கு ஈக்குவலா இருக்கு. அதுதான் ஜெனரலா இங்க ஏயோட ஜெனரேட் பண்ற சப் குரூப்பும் சரி, ஏ இன்வர்ஸ் ஜெனரேட் பண்ற சப் குரூப்பும் சரி ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இங்க இசட்ல வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன்ல என்னன்னா m எடுத்திருக்கோம். m ஜெனரேட் பண்ற சப் குரூப்பும் சரி, m ஓட இன்வர்ஸ் -m ஜெனரேட் பண்ற சப் குரூப்பும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா ஜிங்கிறது ஒரு சைக்கிளிக் குரூப். ஜில வந்து ஒரு எலிமெண்ட் ஏங்கிற ஒரு எலிமெண்ட் எடுத்துட்டேன். தென் ஏயோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஏ ஜெனரேட் பண்ற சப் குரூப்க்கு ஆர்டருக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ஏங்கிறது இது சம் எலிமெண்ட், இதுக்கு நம்ம ஆர்டர் எடுத்திருக்கோம். இங்க ஏ வந்து ஜெனரேட்டர் ஆஃப் ஏங்கிறது இது ஒரு சப் குரூப், இதுக்கு ஆர்டர் எடுத்திருக்கோம். இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஜிங்கிறது ஒரு சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் n. ஜிங்கிறது என்னன்னா ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் ஜெனரேட்டட் பை ஏ. ஓகே, இதோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு? அப்ப ஜியோட ஆர்டரும் சரி ஏவோட ஆர்டரும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா n-க்கு ஈக்குவலா இருக்கும். தென் ஏ பவர் கே ஜெனரேட் பண்ற சப் குரூப் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஏ பவர் ஜிசிடி ஆஃப் n, k ஜெனரேட் பண்ற சப் குரூப்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இங்க கேங்கிறது இங்க இருக்கிற கே தான் இங்க. n-ங்கிறது என்னன்னா இந்த ஜியோட ஆர்டர் இருக்குல்ல அதுதான். அதாவது ஜியோட ஆர்டரும் சரி ஏவோட ஆர்டரும் சரி சேம் தான். அப்ப இதை எப்படி எழுதலாம்னா ஜெனரேட்டர் ஆஃப் ஏ பவர் ஜிசிடி ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏ, kன்னு எழுதலாம்.
ஏன்னா ஆர்டர் ஆஃப் ஏயோட வேல்யூ என்னன்னு எடுத்திருக்கிறதுனால இங்க என்ன போட்டிருக்கோம். இல்லைன்னா நீங்க ஏ பவர் ஜிசிடி ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏ கமா கேன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, இப்ப நம்ம இங்க பார்த்தோம்ல ஏவோட ஆர்டரும் சரி ஏ ஜெனரேட் பண்ற சப் குரூப்போட ஆர்டரும் சரி ரெண்டுமே ஈக்குவலா இருக்குமா. அப்ப நம்ம அதே ரிசல்ட் நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஏ பவர் கேங்கிறது ஒரு எலமெண்ட், அதோட ஆர்டரும் சரி ஏ பவர் கே ஜெனரேட் பண்ற சப் குரூப்போட ஆர்டரும் சரி ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். இங்க நம்ம பார்த்தோம்ல அதே ரிசல்ட் தான் இங்க யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து இதுக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால இதை இந்த டேர்ம்ல எழுதியிருக்கேன். இதோட ஆர்டரும் ஈக்குவலா இருக்கும். அதே இது அகைன் இது வந்து சப் குரூப், இது வந்து எலமெண்ட், உள்ள இருக்கிற எலமெண்ட், அதோட ஆர்டரும் ஈக்குவலா இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தா அதே சேம் ஃபார்முலா தான். இப்ப ஏ பவர் கேக்கு ஆர்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், n டிவைட் பை ஜிசிடி ஆஃப் n கமா கேன்னு எழுதுவோமா. அதாவது இது என்னன்னா என்னங்கிறது என்னன்னா ஆர்டர் ஆஃப் ஏயோட வேல்யூ டிவைட் பை ஜிசிடி ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஏ கமா கே. இதுதான் இந்த ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஒன் ஜெனரேட்டர் ஆஃப் ஏ பவர் ஆர் இன்டர்செக்ஷன் ஜெனரேட்டர் ஆஃப் ஏ பவர் எஸ் ஓட ஜெனரேட்டர் என்னன்னு பார்ப்போம். இப்ப ஜெனரேட்டர் ஆஃப் ஏ பவர் ஆர்னா என்ன, ஏதோ ஒரு சப் குரூப் இருக்கு, அது வந்து ஏ பவர் ஆர் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி இதுக்கும் சேம் தான், ஏதோ ஒரு சப் குரூப் இருக்கு, அதை வந்து எது ஜெனரேட் பண்ணி கொடுக்குதுன்னா ஏ பவர் எஸ் நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. நமக்கு ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம், சைக்கிளிக் குரூப்பை பொறுத்தளவுக்கு எல்லா சப் குரூப்ஸும் எப்படி இருக்குன்னா யூனிக்கா இருக்கும். அப்ப இது ஜெனரேட் பண்ற சப் குரூப்பும் சரி இது ஜெனரேட் பண்ற சப் குரூப்பும் யூனிக்கா இருக்கும். இதோட ஆர்டர் இப்ப நம்ம பார்த்தோம்ல, இந்த இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா இதோட ஆர்டர், அதாவது ஏ பவர் ஆர் ஜெனரேட் பண்ற சப் குரூப் வந்து யூனிக்கா இருக்கும் ஆஃப் ஆர்டர் இந்த ஆர்டர். ஓகே, அதே மாதிரி ஏ பவர் எஸ் ஜெனரேட் பண்ற சப் குரூப் வந்து யூனிக்கா இருக்கும் ஆஃப் ஆர்டர். இங்க வந்து n டிவைட் பை ஜிசிடி ஆஃப் n கமா கே, இங்க கே இருக்கிறதுனால கே போட்டிருக்கோம். இங்க வந்து ஆருக்கு வந்து இங்க ஆர் போடணும், அதே மாதிரி இங்க எஸ்னா எஸ் போடணும். அதை யூஸ் பண்ணி ரெண்டுத்துக்கும் நம்ம ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அப்ப இதோட சப் குரூப்ஸ் வந்து ஒன்னு ஒரு ஆர்டர்லயும் எப்படி இருக்கும், யூனிக்கா இருக்கும். ஓகேவா. இதோட இன்டர்செக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஜெனரேட்டர் ஆஃப் ஏ பவர் எல்சிஎம் ஆஃப் ஆர் கமா எஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது ஆறுங்கிறது இங்கேன்னு ஆர் எடுத்திருக்கோம், எஸ்ங்கிறது இங்கேன்னு எஸ் எடுத்திருக்கோம். ஓகே, இந்த இன்டர்செக்ஷன்ல இருந்து ஒரு சப் குரூப் கிடைக்குது இல்ல, அந்த சப் குரூப் வந்து எதை ஜெனரேட் பண்ணி தரும்னா ஏ பவர் எல்சிஎம் ஆஃப் ஆர் கமா எஸ், இது வந்து நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். நம்ம இங்க பார்த்தோம்ல ஏ பவர் கே வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஜெனரேட்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஏ பவர் ஜிசிடி ஆஃப் n கமா கே ஓட ஜெனரேட்டருக்கு ஈக்குவலா இருக்குமா. அதே இதை இங்கேயே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஜெனரேட்டர் ஆஃப் ஏ பவர் ஜிசிடி ஆஃப் n கமா, அதாவது இங்கேயும் n இருக்கு, n அதாவது nங்கிறது என்னன்னா ஏவோட ஆர்டர். ஓகே, ஸ்டார்டிங்ல எடுத்தோம்ல அதுதான். ஓகே கமா, இங்க வந்து கே இருக்கிறதுனால இங்க கே போட்டிருக்கோம். இங்க நம்ம இதுல என்ன இருக்கு, எல்சிஎம் ஆஃப் ஆர் கமா எஸ் இருக்கு. அதனால அதை இந்த டேர்ம் இங்க எடுத்திருக்கிறதுனால எல்சிஎம் ஆஃப் ஆர் கமா எஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஆர்டர், இந்த இன்டர்செக்ஷன் இருக்குல்ல, இந்த சப் குரூப்க்கு ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இதுக்கு தனியா ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, இதுக்கு தனியா ஆர்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ரெண்டுத்துக்கும் ஜிசிடி வேல்யூ எடுத்தோம்னா அதுதான் இந்த இன்டர்செக்ஷன் இருக்கிற சப் குரூப்போட ஆர்டருக்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ZN குரூப் எடுத்துக்கிறேன். வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் மாடுலோ n, ZN ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், n க்கு ஈக்குவலா இருக்கும். நம்ம இங்க பார்த்தோம்ல அதே சேம் ரிசல்ட் தான் இப்ப நம்ம ZNல பார்க்க போறோம். இங்க என்ன பார்த்தோம், ஏ பவர் கே ஓட ஜெனரேட்டர்னு பார்த்தோம், இங்க வந்து கே ஓட ஜெனரேட்டர்னு பார்ப்போம். ஏன்னா ரீசன் ஆல்ரெடி பார்த்த அதே சேம் ரீசன் தான். இப்ப ஏ பவர் கேனா இங்க ஆபரேஷன் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன்ங்கிறதுனால n இன்டு n எழுதுவோம். இங்க ZN பொறுத்தளவுக்கு 1 வந்து ஜெனரேட்டர்ங்கிறதுனால இங்க ஏக்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன வரும், n இன்டு 1 வரும். அதாவது வேல்யூ வந்து n. அப்ப இங்க வந்து ஏ பவர் கேன்னு எழுதுற ஜெனரேட்டரை நம்ம ZN பொறுத்தளவுக்கு கேன்னு மட்டும் தான் எழுதுவோம். அப்ப கே ஜெனரேட் பண்ற சப் குரூப் சரி அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஜிசிடி ஆஃப் n கமா கே ஜெனரேட் பண்ற சப் குரூப்புக்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் இதோட ஆர்டர் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்னா இங்க பார்த்தா அதே சேம் ஃபார்முலா தான். இப்ப கேங்கிற எலமெண்டோட ஆர்டரும் சரி கே ஜெனரேட் பண்ற அந்த சப் குரூப்போட ஆர்டரும் சரி ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இங்க பார்த்தா அதே ரிசல்ட்டை நம்ம அகைன் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப ஜிசிடி ஆஃப் n கமா கே ஜெனரேட் பண்ற ஒரு சப் குரூப்போட ஆர்டர் இருக்குல்ல, அதுவும் ஜிசிடி ஆஃப் n கமா கேங்கிற இருக்க எலமெண்டோட ஆர்டர் எல்லாமே எப்படி இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா n டிவைட் பை ஜிசிடி ஆஃப் n கமா கேக்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ஆர் ஜெனரேட் பண்ணி கொடுக்குற சப் குரூப்க்கும் எஸ் ஜெனரேட் பண்ணி கொடுக்குற சப் குரூப்க்கும் நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா இன்னொரு ஒரு சப் குரூப் கிடைக்கும்ல, அதோட ஜெனரேட்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா எல்சிஎம் ஆஃப் ஆர் கமா எஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். இங்க இருந்து கிடைக்கிற சப் குரூப்பை வந்து எல்சிஎம் ஆஃப் ஆர் கமா எஸ்ங்கிற ஒரு டேர்ம் கிடைக்கும், ஒரு எலமெண்ட் கிடைக்கும்ல, அது வந்து நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். இங்க யூஸ் பண்ண ரிசல்ட் அகைன் நம்ம இங்க யூஸ் பண்ணோம்னா என்ன வரும், இங்க வந்து ஜிசிடி ஆஃப் n கமா கேன்னு எழுதிருக்கோம். என்னங்கிறது என்னன்னா குரூப்போட ஆர்டரும் சரி நம்மளோட ஜெனரேட்டரோட ஆர்டரும் n, அதுதான் இங்க நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஜிசிடி ஆஃப் n கமா இங்க வந்து கேங்கிறதுனால கே போட்டிருக்கோம், இங்க எல்சிஎம் ஆஃப் ஆர் கமா எஸ்ங்கிறதுனால இங்க எல்சிஎம் ஆஃப் ஆர் கமா எஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதோட ஆர்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஆர் ஜெனரேட் பண்ணி கொடுக்குற சப் குரூப் இருக்குல்ல அதோட ஆர்டரை வந்து நம்ம தனியா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி எஸ் ஜெனரேட் பண்ணி கொடுக்குற சப் குரூப்போட ஆர்டர் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா தனித்தனியா ரெண்டுத்துக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு ஜிசிடி நம்ம எடுத்தோம்னா அதுதான் இந்த இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது ஒரு சப் குரூப் கிடைக்கும்ல அதோட ஆர்டருக்கு ஈக்குவலா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜி வந்து ஜெனரேட்டட் பை ஏ.
ஏயோட ஆர்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கு 24க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப சைக்கிளிக் குரூப்பா இருக்கிறதுனால ஜியோட ஆர்டரும் சரி ஏவோட ஆர்டரும் எதுக்கு ஈக்குவலா இருக்கு 24க்கு ஈக்குவலா இருக்கும். Then find a generator for generator of a power 21 intersection generator of a power 10. a power 21 வந்து ஏதோ ஒரு சப் குரூப் ஜெனரேட் பண்ணும். அதே மாதிரி a power 10ம் இன்னொரு ஒரு சப் குரூப் ஜெனரேட் பண்ணும். அந்த ரெண்டு சப் குரூப்புக்கு நடுவுல நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். அந்த இன்டர்செக்ஷன் எடுத்தா நமக்கு ஒரு இன்னொரு சப் குரூப் கிடைக்கும்ல, அந்த சப் குரூப்போட ஜெனரேட்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்ம இங்க பார்த்தோம்ல இந்த ரிசல்ட், இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். நாம என்ன ரிசல்ட் பார்த்தோம், a power r ஜெனரேட்டர் ஆஃப் a power r இன்டர்செக்ஷன் ஜெனரேட்டர் ஆஃப் a power s, இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஜெனரேட்டர் ஆஃப் a power LCM ஆஃப் r, s க்கு ஈக்குவலா இருக்கும். இது அகைன் நம்ம இன்னொரு இதுக்கு என்னதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஜெனரேட்டர் ஆஃப் a power GCD ஆஃப் n, LCM ஆஃப் r, s க்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப நம்ம சம்ல என்ன வரும், ஜெனரேட்டர் ஆஃப் a power 21 இன்டர்செக்ஷன் ஜெனரேட்டர் ஆஃப் a power 10 ஓட வேல்யூ வந்து ஜெனரேட்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஜெனரேட்டர் ஆஃப் a power LCM ஆஃப் 21, 10க்கு ஈக்குவலா இருக்கும். LCM எடுங்க, 21க்கும் 10க்கும் LCM எடுத்தோம்னா 210 வருமா. அப்ப இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், a power ஜெனரேட்டர் ஆஃப் 210க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் இருந்தா இது சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த GCD யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த இதை யூஸ் பண்ணோம்னா என்ன வரும், ஜெனரேட்டர் ஆஃப் a power GCD ஆஃப் என்னோட வேல்யூனா என்னது, இங்க வந்து ஏவோட ஆர்டர் தான் n. நம்ம சம்ல என்ன இருக்கு 24 இருக்கு, அதனால இங்க 24 போட்டுக்கிறேன். LCM ஆஃப் r, s இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல LCM வேல்யூ, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் 210. நெக்ஸ்ட் GCD வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்ப 24க்கும் 210க்கும் GCD வேல்யூ என்னன்னு பார்ப்போம். இது ரெண்டும் 2 டேபிள்ல வரும், 3 டேபிள்ல வருமான்னு செக் பண்றேன். 3 டேபிள்லயும் வரும், அதனால 3 எடுத்துக்கிறேன். இப்ப வந்து 3 எடுத்துட்டோம்னா இது வந்து எத்தனை டைம்ஸ் வரும், 8 டைம்ஸ் வரும். இது வந்து 7 டைம்ஸ், அப்ப 70 வரும். இப்ப அகைன் இப்ப 2 டேபிள் எடுத்துக்கிறேன். அப்ப இது வந்து 4 டைம்ஸ் 35. இது நெக்ஸ்ட் 4ம் 35 ஒரே டேபிள்ல வருமானா வராது. அப்ப நமக்கு GCD வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கு, 3 into 2க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப நம்ம என்ன எழுதலாம், இது ஜெனரேட்டர் ஆஃப் a power 6ன்னு எழுதலாம். அப்ப ஆப்ஷன்ல உங்களுக்கு வந்து a power 6 ஜெனரேட்டர் ஆஃப் a power 6ன்னு கொடுத்தாங்கன்னா இது சூஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா இது சூஸ் பண்ணுங்க. ஐதர் நீங்க எந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டார்டிங்ல இந்த இடத்துல நீங்க GCD யூஸ் பண்ணி நீங்க சிம்ப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க LCM எடுக்கலாம். அது எப்படி போடலாம்னா, ஜெனரேட்டர் ஆஃப் a power 21 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இங்க நம்ம பார்த்தோம்ல இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணிக்க போறோம். அது வந்து ஜெனரேட்டர் ஆஃப் a power GCD ஆஃப் n, k. nங்கிறது என்னன்னா ஏவோட ஆர்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கு 24க்கு ஈக்குவலா இருக்கு. அதனால 24, 21 kங்கிறது இந்த வேல்யூ. இப்ப GCD எடுத்தோம்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும், GCD ஆஃப் 24, 21 GCD வேல்யூ 3 வரும். அப்ப ஜெனரேட்டர் ஆஃப் a கியூப்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி a power 10க்கு வந்து ஜெனரேட் பண்றது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஜெனரேட்டர் ஆஃப் a power GCD ஆஃப் 24, 10க்கு ஈக்குவலா இருக்கும். GCD வேல்யூ எடுத்தோம்னா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 2க்கு ஈக்குவலா இருக்குமா, ஜெனரேட்டர் ஆஃப் a ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜெனரேட்டர் ஆஃப் a power 21 இன்டர்செக்ஷன் ஜெனரேட்டர் ஆஃப் a power 10 வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஜெனரேட்டர் ஆஃப் a கியூப் இன்டர்செக்ஷன் ஜெனரேட்டர் ஆஃப் a ஸ்கொயருக்கு ஈக்குவலா இருக்கும். இந்த ரிசல்ட் இருக்குல்ல, இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா என்ன வரும், ஜெனரேட்டர் ஆஃப் a power LCM ஆஃப் 3, 2ன்னு வரும். LCM ஆஃப் 3, 2 ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஜெனரேட்டர் ஆஃப் a power 6க்கு ஈக்குவலா இருக்கும். இங்கேயும் நமக்கு வந்து ஆன்சரும் சரி, இதுல வந்து ஆன்சரும் சரி ஈக்குவலா தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், a bங்கிற ஒரு ரெண்டு எலிமெண்ட்ஸ் ஜிலன்னு எடுத்துக்கிறேன். a ஓட ஆர்டர் m-க்கு ஈக்குவலா இருக்கு, b ஓட ஆர்டர் n-க்கு ஈக்குவலா இருக்கு. GCD ஆஃப் m, n ஓட வேல்யூ 1 இருக்கு. m-ம் n-ம் இங்கேன்னு எடுத்திருக்க வேல்யூஸ். தென் a ஜெனரேட் பண்ற சப் குரூப்புக்கும் b ஜெனரேட் பண்ற சப் குரூப்புக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருக்கும்னா அந்த சப் குரூப்னா ட்ரிவியல் சப் குரூப்பா இருக்கும். இப்போ a ஓட ஆர்டர் எதுக்கு ஈக்குவலா இருக்கு, m-க்கு ஈக்குவலா இருக்கு. b ஓட ஆர்டர் வந்து n-க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா a ஜெனரேட் பண்ற சப் குரூப்போட ஆர்டருக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இது b ஜெனரேட் பண்ற சப் குரூப்போட ஆர்டருக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப a ஜெனரேட் பண்ற சப் குரூப்ல டோட்டலா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்னா m எலிமெண்ட்ஸ் இருக்கும். b ஜெனரேட் பண்ற சப் குரூப்ல டோட்டலா n எலிமெண்ட்ஸ் இருக்கும். நம்ம இங்க பாக்குறது வந்து சைக்கிள் குரூப்ஸ் பாக்குறதுனால ஒரு சப் குரூப்பும் எப்படி இருக்கும்னா யூனிக்கா இருக்கும். அப்ப இன்டர்செக்ஷன்ல கிடைக்கிற இன்னொரு சப் குரூப்பும் எப்படி இருக்கும்னா யூனிக்கா இருக்கும், அதோட ஆர்டர் டிஃபரெண்டா இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஜெனரேட்டர் ஆஃப் a இன்டர்செக்ஷன் ஜெனரேட்டர் ஆஃப் b வந்து சப்செட் ஆஃப் ஜெனரேட்டர் ஆஃப் a. அதே மாதிரி அண்ட் ஜெனரேட்டர் ஆஃப் a இன்டர்செக்ஷன் ஜெனரேட்டர் ஆஃப் b சப்செட் ஆஃப் ஜெனரேட்டர் ஆஃப் b. ரீசன் என்னன்னா a ஒரு சப் குரூப் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும், b வந்து ஒரு சப் குரூப் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவுல இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம். இன்டர்செக்ஷன் எடுக்கணும்னா என்ன மீனிங்னா ரெண்டுத்தையும் உள்ள காமனான எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுப்போம். காமனான எலிமெண்ட்ஸ் எடுக்கிறதுனால இது வந்து கம்ப்ளீட்டா சப்செட் ஆஃப் ஜெனரேட்டர் ஆஃப் a-வா இருக்கும். அதே மாதிரி இன்டர்செக்ஷன் வந்து சப்செட் ஆஃப் ஜெனரேட்டர் ஆஃப் b-ஆ இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன யூஸ் பண்ண போறேன்னா லெக்ராஞ்ச் தியரம் யூஸ் பண்ண போறேன். அதோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஜிங்கிறது எனக்கு வந்து குரூப்பா இருந்துச்சு, ஹெச் வந்து சப் குரூப்பா இருந்துச்சுன்னா தென் ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. இது வந்து லெக்ராஞ்ச் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். அதை வந்து நான் இங்க யூஸ் பண்ணிக்க போறேன். அப்ப இந்த நம்ம சம்ல என்ன வரும்னா ஆர்டர் ஆஃப் ஜெனரேட்டர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஜெனரேட்டர் ஆஃப் பி
divides order of A and order of intersection divides order of B. Okay, order of A வும் order of B ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன வரும்? order of generator of A intersection generator of B divides M and order of generator of A intersection generator of B divides N. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இதோட ஆர்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். டிவைட்ஸ் m அண்ட் டிவைட்ஸ் n இந்த மாதிரி கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆர்டர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஆனா என்ன இருக்கு நமக்கு ஜிசிடி ஆஃப் m, n ஓட வேல்யூ 1 இருக்கு. அதாவது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் m and n ஓட வேல்யூ 1 இருக்கிறதுனால இதோட ஆர்டரும் சரி இதோட ஆர்டரும் சரி 1 இருந்தா மட்டும்தான் 1 டிவைட்ஸ் m ன்னு வரும். அதே மாதிரி 1 டிவைட்ஸ் n ன்னு வரும். அப்ப ஆர்டர் ஆஃப் ஜெனரேட்டர் ஆஃப் A இன்டர்செக்ஷன் ஜெனரேட்டர் ஆஃப் B இதோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 1 க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, ஒரு சப் குரூப்போட ஆர்டர் 1 இருந்துச்சுன்னா அங்க என்ன எலிமெண்ட் இருக்கும்? ஐடென்டிட்டிங்கிற அந்த சிங்கிள் எலிமெண்ட் மட்டும் தான் இருக்கும். அதனால ஜெனரேட்டர் ஆஃப் A இன்டர்செக்ஷன் ஜெனரேட்டர் ஆஃப் B வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா செட் ஆஃப் E க்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் A Bங்கிற ரெண்டு எலிமெண்ட்ஸ் G ல எடுத்துக்கிறோம். such that A ஓட ஆர்டர் m இருக்கு, B ஓட ஆர்டர் n இருக்கு and AB is equal to BA. If generator of A intersection generator of B is equal to set of E, then the group contains an element whose order is LCM of m, n. அதாவது A ஓட ஆர்டர் வந்து m க்கு ஈக்குவலா இருக்கு, B ஓட ஆர்டர் n க்கு ஈக்குவலா இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். கம்பல்சரியா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். AB is equal to BA and generator of A intersection generator of B வந்து இந்த இன்டர்செக்ஷன் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா செட் ஆஃப் E க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா தென் அந்த குரூப் G ல வந்து ஏதோ ஒரு எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதோட ஆர்டர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா LCM of m, n க்கு ஈக்குவலா இருக்கும். ஆக்சுவலா அது எந்த எலிமெண்ட்னா இந்த ABங்கிற இருக்குல்ல இந்த எலிமெண்ட் தான் இதோட ஆர்டர் தான் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா LCM of m, n க்கு ஈக்குவலா இருக்கும். A and B the elements of a group ன்னு கொடுத்திருக்காங்க. A யும் B யும் G ஓட எலிமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் A ஓட ஆர்டர் வந்து என்னக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கு? 10 க்கு ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி B ஓட ஆர்டர் வந்து 21 க்கு ஈக்குவலா இருக்கு. அப்ப ஜெனரேட்டர் ஆஃப் A இன்டர்செக்ஷன் ஜெனரேட்டர் ஆஃப் B ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி எலிமெண்ட்ஸோட ஆர்டர் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்க GCD ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. GCD ஆஃப் 10, 21 ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு பாருங்க. இதோட GCD வேல்யூ 1 க்கு ஈக்குவலா இருக்கும். 1 க்கு ஈக்குவலா இருந்தா இதோட இன்டர்செக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஐடென்டிட்டிக்கு ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். which of the following group is not cycling கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் ஒன் பை ஒன்னா செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் ஆர்டர் 35 னு கேட்டிருக்காங்க. ஜியோட ஆர்டர் வந்து 35 இருக்குது. இது வந்து சைக்ளிக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். இது வந்து பிரைம் நம்பரான்னு பாருங்க. இது வந்து பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப வந்து இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ல எழுதணும்னா எப்படி எழுதலாம்? 5 into 7 எழுதலாமா? 5 7s are 35. அதனால இந்த மாதிரி எழுதியிருக்கேன். இப்ப நம்ம வந்து நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? ஜியோட ஆர்டர் வந்து P into Q ஃபார்ம்ல இருந்து வேர் P does not divide Q minus 1 இருந்துச்சுன்னா then G வந்து சைக்ளிக்கா இருக்கும். இங்க நம்ம சம்ல பாப்போம். இங்க வந்து சின்ன நம்பருக்கு வந்து P நேம் கொடுத்துருக்காங்க, பெரிய நம்பருக்கு Q நேம் கொடுத்துருக்காங்க. இப்ப செக் பண்ணுங்க. இப்ப P divides Q minus 1 பாருங்க. அதாவது 5 divides 7 minus 1 செக் பண்ணுங்க. இல்ல does not divide. அப்ப நம்ம என்ன சொல்லிடலாம்? G வந்து சைக்ளிக்னு சொல்லிடலாம். ஆக்சுவலா क्वेश्चनல நம்ம இங்க என்ன கேட்டிருக்காங்க? நாட் சைக்ளிக்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. இது வந்து ட்ரூ. ஆனா நாட் சைக்ளிக்னு கேட்டிருக்கிறதுனால இந்த ஆப்ஷன் வந்து ராங் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து group of nth root of unity under usual multiplicationல எப்படி இருக்கும்னா ஒரு சைக்ளிக் குரூப்பா இருக்கும். அப்ப இந்த ஆப்ஷனும் ட்ரூ. அப்ப இதுவும் வராது. நெக்ஸ்ட் ஒன் group of integers under usual addition, அதாவது set of integers comma plus இதுதான் கொடுத்திருக்காங்க. இது வந்து சைக்ளிக்கா இல்லையானா எஸ், இது வந்து இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப்னு தெரியும். அப்ப இந்த ஆப்ஷனும் ட்ரூவா இருக்கு. அப்ப இது வந்து ஃபால்ஸ். ஆக்சுவலா நாட் சைக்ளிக் கேட்டிருக்கிறதுனால இது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 1, 3, 5, 7 under multiplication modulo 18 கொடுத்திருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் மாடுலோ 8னா u of ல ட்ரை பண்ணுங்க. இங்க மாடுலோ என்ன இருக்கு? 8 இருக்கிறதுனால u of 8 எடுத்துக்கிறேன். இதோட வேல்யூ செக் பண்ணுங்க. இதோட எலமெண்ட்டும் சேமா இருக்கான்னு இங்க ஜஸ்ட் நம்ம டைரக்டா செக் பண்ணாலே போதும். 8க்கும் 1க்கும் GCD வேல்யூ 1 வருதா? எஸ் 1 வருது. அதே மாதிரி 8க்கும் 3க்கும் GCD வேல்யூ 1, 8க்கும் 5க்கும் GCD வேல்யூ 1 தான் வருது. அப்ப 8க்கும் 7க்கும் GCD வேல்யூ 1 தான் வருது. அப்ப u of 8 தான் நம்ம கொடுத்திருக்கிற அந்த இது டைரக்டா எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. u of 8 கொடுக்கிறதுக்கு பதிலா இது வந்து சைக்ளிக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். n வந்து எந்த ஃபார்ம்ல இருக்குன்னு 1 அப்படி இல்லைன்னா 2 இல்ல 4 இல்ல p பவர் m இல்லைன்னா 2 into p பவர் m இந்த ஃபார்ம்ல இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? u of n வந்து சைக்ளிக்னு சொல்லுவோம். அதர்வைஸ் நான் சைக்ளிக்னு சொல்லிடலாம். நம்ம क्वेश्चनல பாருங்க u of 8 இருக்கு. அப்ப அதை எப்படி எழுதலாம்னா u of 2 cube எழுதலாம். இது வந்து இந்த ஃபார்ம்ல இல்ல. அப்ப நம்ம டைரக்டா என்ன சொல்லிடலாம்? இது வந்து நான் சைக்ளிக்னு சொல்லிடலாம். क्वेश्चनல அதானே கேட்டிருந்தாங்க எது வந்து நான் சைக்ளிக்னு. அப்ப இந்த ஆப்ஷன் தான் ரைட் ஆன்சர். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.